டாக்டர் அண்ணி எனக்கு கொடுத்த டீல விஷம் கலந்திருந்ததுன்னு சொன்னாங்க. லைசன்ஸ் ரெனியூவல் பத்தி நானும் சிவாவும் பேசிட்டு இருக்கும்போது அண்ணி மட்டும்தான் அப்ப வந்துட்டு போனாங்க. ஆபீசரும் ஒரு லேடி தான் ஃபோன் பண்ணி சொன்னதா சொன்னாரு. இதுல ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு தோணுது. சக்தி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னாச்சுமா? ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனைதான். உங்ககிட்ட அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு உதவி பண்றியா சக்தி? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? நீங்க பண்ணுன்னு சொன்னா நான் பண்ண போறேன். இத கொஞ்சம் சீக்கிரட்டா பண்ணணும். நம்ம வீட்ல யாருக்கும் தெரியக்கூடாது. சிவாவுக்கு கூட தெரியக்கூடாது. முதல்ல நீங்க என்னன்னு சொல்லுங்கம்மா. அது நீ இந்து அண்ணிய ஃபாலோ பண்ணணும் சக்தி. அவங்க என்ன பண்றாங்க, யார்கிட்ட பேசுறாங்கன்னு கண்காணிச்சு என்கிட்ட வந்து நீ சொல்றியா? இந்து அம்மாவையா? எனக்கு தெரியுது சக்தி. குடும்பங்கிறது வெறும் கல்லால் ஆனது கிடையாது. அது அன்பால் அமைக்கப்பட்டது. எனக்கு என் குடும்பம் உடைஞ்சிடக்கூடாதுன்னு பயமா இருக்கு. அதனாலதான் இந்த வேலையை செய்ய சொல்றேன். எனக்கு என்னோட குடும்பம் ரொம்ப முக்கியம். அதே அளவுக்கு ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸும் முக்கியம். அதை நம்பி பல குடும்பங்கள் இருக்கு. அவங்கள பத்தியும் நான் யோசிக்கணும் இல்லையா? அதுக்காக இத பண்ணணுமாமா? ஒரே குழப்பமா இருக்கு சக்தி. கொஞ்ச நாளாவே என்ன சுத்தி தப்பு தப்பாவே நடக்குது. யார நம்புறது, யார நம்ப கூடாதுன்னு எனக்கு தெரியல. ஒரு சந்தேகத்துலதான் அவங்கள ஃபாலோ பண்ண சொல்றேன். மத்தபடி அண்ணி நல்லவங்க தான். அவங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ணியா? இல்ல அண்ணிய வச்சு வேற யாராவது இத பண்றாங்களான்னு நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை ஃபாலோ பண்ண சொல்றேன். உன்னை தவிர இந்த வேலையை யார்கிட்டயும் சொல்ல முடியாது. எனக்காக நீ இத பண்ணணும். என்ன சக்தி யோசிக்கிற? நீங்க சொன்ன அதுல கண்டிப்பா ஒரு காரணம் இருக்குமா? நான் பண்றேன். நான் அண்ணிய ஃபாலோ பண்ண சொன்னேன்னு நீ யார்கிட்டயும் சொல்லிடக்கூடாது. சரிங்கம்மா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சக்தி, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணு. அன்னிக்கு உன் மேல எந்த டவுட்டும் வந்துடக்கூடாது. அப்படி ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு உனக்கு தெரியும்ல? தெரியுமா? சரி போ. சரிங்கம்மா. நான் வீட்ல இருக்கேன். இந்த மாதிரி சூழ்நிலையில சும்மா சும்மா போன் பண்ணி பேசிட்டு இருக்க முடியாதுல்ல. போனை வை.
லைனே போகவே மாட்டேங்குது. ஏய், இப்போ உனக்கு என்னடி வேணும்? ஏமா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், அப்படியே வெச்ச கண்ணு வாங்காம என்னையே பாத்துட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு பார்த்தேன், அவ்வளவுதான். நீ எதுவும் பண்ணாம இருக்கிறதே எனக்கு பெரிய ஹெல்ப் தான். தயவு செஞ்சு இங்க இருந்து போ. என்னடி மசமசன்னு இங்கே நின்னுட்டு இருக்க? நான் வேலை பார்க்கணும். முதல்ல நீ கிளம்புறியா? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நானே பண்ணி தர போறேன். நான் ருத்ராவுக்கு தான் சமைக்க போறேன். சரிங்கம்மா, நானும் ஹெல்ப் பண்றேன், வாங்க. நீ ஒரு ஹெல்ப்பும் பண்ண வேண்டாமா? போ, அப்படி ஓரமா நில்லு. போ. ஏய், உனக்கு தனியா வெத்தலை பாக்கு வச்சு சொல்லணுமா? போ இங்க இருந்து. என்ன அத்தை, ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க போல? பின்ன என்ன மருமகளே, நான் எங்க போனாலும் என்னையவே பாத்துட்டு இருக்கா. நானே ருத்ராக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறா. வீட்டுக்கு வந்துட்டால, மம்மி கிட்ட நல்ல பேர் எடுக்க உங்களை வேலை செய்ய விடாம பண்றா போல. உங்களை கிச்சன்ல விட்டா அவளுக்கு எப்படி வேலை நடக்கும்? அது நடக்காம இருக்கதா இதெல்லாம் பிளான் பண்றான். ஆமா மருமகளே, அவ பிளான் பண்றதுக்கு முன்னாடி நாம எப்படியாச்சும் அவளை வெளியில அனுப்பிடணும். வெளியே இருந்தே மம்மியை ஏமாத்தி வீட்டுக்குள்ள வந்திருக்கா. இப்போ மம்மி கூடவே வேற இருக்கா. அவ்வளோ ஈஸியாலாம் அவளை வெளியில அனுப்பிட முடியாது. எப்படி பாக்குறா பாரு, அவ மூஞ்ச பார்த்தாலே எனக்கு வேலை செய்யவே தோண மாட்டேங்குது. விடுங்க அத்தை, அவ கிடக்குறா. ஹலோ, உங்களுக்கு எத்தனை வாட்டி ட்ரை பண்றது? லைனே ரீச் ஆக மாட்டேங்குது. சரி, நான் இன்னும் ஒரு 1/2 hourல அங்க வந்துருவேன். எதா இருந்தாலும் அங்க வந்து பேசிக்கிறேன். நான் வீட்ல இருக்கேன், இங்க பேச முடியாது. வரேன். நான் மார்க்கெட் வரைக்கும் போய் ருத்ராவுக்கு கீரை வாங்கிட்டு வந்துடுறேன். போ, நீ உன் வேலையை கண்டினியூ பண்ணு. நீங்க ஏமா வெயில போகணும்? நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் தான் உன்கிட்ட என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். போ, வேலையை பாரு. நாமளும் இந்துமதி அம்மா பின்னாடியே போவோம். எவ்வளோக்கு நான் போடட்டும்? டேங்க் ஃபில் பண்ணுமா? என்ன அண்ணன் தங்கச்சி உடன் பிறப்பு பாசமலர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ ஒரு ஃபோன் கூட பண்றது இல்ல. நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்ல. சக்தி வீட்டுக்கு வந்ததும் இந்த தங்கச்சியை மறந்துட்ட பாத்தியா?
அப்படிலாம் இல்லை திவ்யா. ஒரு நாள் கூட தவறாம சக்தி கிட்ட உன்னை பத்தி விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அது தெரியுமா உனக்கு? யாரு நீங்களா? என்ன பத்தி விசாரிச்சீங்க? நம்பிட்டேன. ஏன் சக்தி உங்ககிட்ட எதுவும் சொல்லியா? சொன்னாங்க. முதல் நாள் மட்டும் அண்ணன் விசாரிச்சாருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எதுவும் சொல்லல. மறந்துருப்பாமா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எல்லாம் ஓகே தானே? எனக்கு என்னன்னு, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அத்தை எப்படி இருக்காங்க? அத்தைக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையா? அங்க எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. ஆமாண்ணே, அத்தை சக்தியை எப்படி திரும்ப கூப்பிட்டுக்கிட்டாங்க? அத்தைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தோம்ல, அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தாங்க. அதுல சக்தி அவங்க அம்மாவை தான் பார்க்க வந்திருக்கான்னு தெளிவா பதிவாயிருக்கு. ஆனா உனக்கும் அருணுக்கும் எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு தான் அதுல பதிவாகல. அது இருந்திருந்தா இந்நேரம் நீ நம்ம வீட்டுக்கு வந்திருப்ப. உண்மையாவே அருண் எனக்கு தாலி கட்டும்போது சக்தி அங்க இல்லவே இல்லைண்ணே. சக்தி வந்ததும் அருணை அடிச்சு ஏன் இப்படி பண்ணன்னு தான் கேட்டாங்க. ஏன் மேலதான் தப்பு. டாக்டர் நான் உயிர் பழைக்க மாட்டேன்னு சொன்னதுனால அருணை தாலி கட்ட சொன்னேன். இப்ப நான் உயிரோட இருக்கிறது தான் எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கு. யாருக்கு என்ன எழுதியிருக்கோ அதுதானே நான் நடக்கும். நான் இப்படிதான் வாழணும்னு கடவுள் நினைச்சிருக்காரு போல. ஏன் திவ்யா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? சக்தியை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அத்தை உன்னையும் ஒரு நாள் கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. நானும் டைம் கிடைச்சா அத்தை கிட்ட உன்னை பத்தி சொல்லலாம்னு நினைக்கும் போது நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. என்னென்ன ஆச்சு? நம்ம போரூர் கம்பெனியை 5 வருஷமா ரெனியூவலே பண்ணலன்னு சீல் வச்சுட்டாங்க. நானும் ரெனியூவல் பண்ண மறந்துட்டேன். அத்தைக்கும் ஞாபகம் இல்லை. சீல் வைக்கிற அன்னைக்கு தான் என்கிட்ட ரெனியூவல் பண்றதை பத்தியே சொல்றாங்க. இன்னும் ஒரு நாள் விட்டிருந்தா கூட நான் ரெனியூவல் பண்ணியிருப்பேன். இப்போ அதனால 30 crores வரைக்கும் லாஸ், தெரியுமா? அத்தைக்கு மட்டும் ஏன்னு இப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கு? இந்த 3 மாசமா தான் பிரச்சனைகள் அதிகமா வந்துட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் யாரு பண்றாங்க, எதுக்கு பண்றாங்கன்னு தான் தெரியல. சரி விடுனே, எல்லா பிரச்சனையும் கண்டிப்பா சரியாயிடும். நானும் அந்த நம்பிக்கையில தாமா இருக்கேன். சரி, இந்த வாங்கிக்க. எதுக்குண்ணே இவ்ளோ பணம்? உனக்கு தான்டா. இந்த எனக்கு உன் பணம் வேண்டாண்ணே. ஏம்மா, அண்ணன் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? அதெல்லாம் வேணாம். கையில பணம் இருந்தாதான் மனசுல ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இந்த புடி. அப்பாவை கேட்டுதா சொல்லுண்ணே. கண்டிப்பா சொல்றேம்மா. உனக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். நான் வரேன். என்கிட்ட காய்கறி வாங்க போறேன்னு தானே சொன்னாங்க. ஆனா இப்ப நகை கடைக்குள்ள போறாங்க. இப்ப உள்ள போய் என்ன பண்றாங்கன்னு பாப்போம். வாங்க மேடம். நான் ஒரு ஆரம் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்திருந்தேன். ரெடி ஆயிடுச்சு? ரெடி ஆயிடுச்சு மேடம், வாங்க காட்டுறேன். நீங்க உட்காருங்க மேடம், நான் எடுத்துட்டு வரேன். சொல்லுங்க மேடம், என்ன வேணும்?
ரிங்ஸ் மாடல் காமிங்க. இருங்க எடுக்கிறேன். மேடம் இந்த டிசைன்ஸ் பாருங்க. இந்தாங்க மேடம் பாருங்க. இதை பாருங்க மேடம். பாக்குறேன். நீங்க இருக்கு மேடம். தம்பி அந்த கண்ணாடி எடுத்துட்டு வாங்க. இங்க வைங்க. இதுல நான் மாங்காய் டிசைன்ல பண்ண சொன்னேன், அதையும் பண்ணல. மேடம் அதெல்லாம் ஓல்டு மாடல். இப்பெல்லாம் அந்த டிசைன் பண்றது இல்ல மேடம். நான் சொன்னதை நீங்க எப்படி பண்ணாம இருக்கலாம்? மேடம் அதை விட 5000 rupees அதிகமா இருக்கிற டிசைன் தான் பண்ணியிருக்கேன். நான் சொன்னதை பண்ணாம நீங்களே ஒரு டிசைன் பண்ணி எக்ஸ்ட்ரா காசு பார்க்கலான்னு பாக்குறீங்களா? ஐயோ அதெல்லாம் இல்ல மேடம். நீங்க கொடுத்த காசு போதும் மேடம். எக்ஸ்ட்ரா எல்லாம் உங்ககிட்ட வாங்க மாட்டேன். அப்படியா? அப்ப சரி, இது நல்லாதான் இருக்கு, சூப்பரா இருக்கு. அப்புறம் டைமண்ட் ரிங்ஸ் ஏதாவது நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கா? இருக்கு மேடம், வாங்க காட்டுறேன். மேடம் அங்கேயே நின்னுட்டீங்க, இங்க வாங்க. இது கோல்டு, டைமண்ட் எங்க இருக்கு, வாங்க. உட்காருங்க மேடம். என்னாச்சு மேடம்? இதுல எதுவும் பிடிக்கல. ஓகே அதை காமிங்க. காட்டுறேன். இத பாருங்க. டிசைன்ஸ் பிடிக்கலன்னா சொல்லுங்க, வேற காட்டுறேன். இது எல்லாமே புது டிசைன் மேடம். ஆமா ஆமா, எல்லா ரிங்ஸுமே சூப்பரா இருக்கு. எல்லாத்தையும் பேக் பண்ணிடலாமா மேடம்? இல்ல இல்ல, இப்ப வேண்டாம். எனக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் வர வேண்டியது இருக்கு. அது வந்த உடனே நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். சரிங்க மேடம். பணம் வரப்போகுதா? என்ன பணம்? எதுக்கு வரப்போகுது? யார் இவங்களுக்கு தரப்போறா? இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா மாட்டிப்போம். எப்படி கிளம்புறது? ஹலோ. சொல்லு. இல்லடி மேடம் நான் இங்க நகை கடையில இருக்கேன். டிசைன்ஸ் எதுவும் பிடிக்கலையா? இல்ல, வேற என்ன காட்டுறேன். மாடல் வேணும்னு நான் வீட்ல இருக்கிறவங்க கிட்ட கேட்டுட்டு வரேன். ஓகே சரியா? அவனை வந்து பாக்குறேன். கண்டிப்பா வரேன். என்னாச்சுமா? மாடல் கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க ஓ, சார். ஏதாவது லோக்கல் ஆளுங்களா இருப்பாங்க. வெளியில அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஏசி காத்து வாங்கிட்டு போலான்னு உள்ள வந்திருப்பாங்க. இங்க பாருங்க, என்ன மாதிரி ஆளுங்களை மட்டும் உள்ள விடுங்க. இந்த மாதிரி தேவையில்லாத ஆளுங்களை உள்ள விடாதீங்க. நகையெல்லாம் பத்திரமா இருக்குல்ல? பத்திரமா இருக்கு மேடம். நல்ல வேலை. உங்க நகை எதுவும் திருடிட்டு போகலையேன்னு சந்தோஷப்படுங்க. சரி, ரிங்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. இத நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். நான் ஆர்டர் பண்ண ஆரத்தை மட்டும் இப்ப வாங்கிக்கிறேன். ஓகே மேடம். நல்ல வேலை. மாட்டி இருந்தா அவ்வளவுதான். ஏன் வந்த, எதுக்கு வந்த,
யார் என்ன ஃபாலோ பண்ண சொன்னாங்கன்னு கேட்டு பெரிய பிரச்சனை பண்ணிருப்பாங்க. அப்பா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லப்பா, அது இது அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அப்பாவுக்கு இந்துமாவை ஃபாலோ பண்ணி வந்தது தெரிஞ்சு போச்சு போலயே. நான் பார்த்த மாதிரி வேற யாராவது பார்த்திருந்தாங்கன்னா இல்லப்பா. என்னையும் சேர்த்துல தப்பா நினைப்பாங்க. இல்லப்பா, அது ருத்ராமா தான். அதான் அவங்களுக்கு தெரிஞ்சா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? அப்போ இவருக்கு எதுவும் தெரியாது போல. நல்ல வேலை, நாமளா எல்லாத்தையும் சொல்லியிருப்போம். அப்பா, நீங்க என்னப்பா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நகை கடைக்கு போற அளவுக்கு அவ்வளவு வசதியானவங்களா நம்ம? ஏதோ ருத்ரமா பெரிய மனசு பண்ணி தப்பு பண்ணத மறந்து திரும்பவும் வேலை கொடுத்திருக்காங்க. அதை கெடுத்துக்கிற மாதிரி மறுபடியும் இப்படி பண்ணாத. இல்லப்பா, அம்மா தான் அன்னைக்கு நகை வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஓ, திவ்யாவுக்கு நகை வாங்க வந்தியா? ஹலோ. எது? அப்படியா? அவசரமா? இதோ வந்துட்டேன். சரி, நீ போ. சரிப்பா. நான் இன்னும் 2 நாள் கழிச்சு வரேன். வாங்க மேடம். நல்ல வேலை, நம்மள யாரும் பார்க்கல. சார், மேடம் யாராவது இருக்கீங்களா? இதோ வரேன். யார் சார் நீங்க? என்ன வேணும்? நான் வாக்காளர் அடையாள அட்டைக்கு கணக்கெடுக்க வந்திருக்கேன் மேடம். ஓ அப்படியா? என்னன்னு சொல்லுங்க சார். உங்க வீட்டுல மொத்தமா எத்தனை பேர் மேடம்? 5 பேர் சார். அப்படியே ஒவ்வொருத்தர் பேரா சொல்லுங்க. என்னோட பேர் திவ்யா, வயசு 22. என் மாமியார் பேர் சீதா, வயசு 44. என் மாமனார் பேர் ரத்னம், வயசு 50. அப்புறம் சக்தி, அவங்க வயசு 23, என் ஹஸ்பண்டோட தங்கச்சி. அப்புறம் அருண், வயசு 30, என்னோட ஹஸ்பண்ட். ஏய், இவர்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்க? ஓட்டர் லிஸ்ட்டுக்கு கணக்கெடுக்க வந்திருக்காங்க, அதுக்கு தான் பேர் சொல்லிட்டு இருக்கேன். ஹலோ சார். சார் தான் உங்க ஹஸ்பண்டா மேடம்? ஆமா. இல்ல சார். ஆமா. இல்ல. ஆமா சார். இல்ல. அட ஆமா சார். இல்ல சார். Stop it. என்ன மேடம், என்ன ஆளுக்கு கன்ஃபியூஸ் பண்றீங்களா? ஆமாவா இல்லையா? ஒருத்தர் தெளிவா சொல்லுங்க. சார், நான் இவளுக்கு ஹஸ்பண்ட் இல்ல, இவளை என் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறது எனக்கு அசிங்கம் தான். அப்புறம் ஏன் சார் இந்த வீட்டுல இருக்காங்க? இந்த வீட்டில் உள்ள சேரு, டேபிள், ஃபேனு, டிவிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இவ்வளவு இங்க இருக்கா. தப்பு சார். என்ன இருந்தாலும் கட்டின பொண்டாட்டிய ஒரு பொருளோட கம்பேர் பண்ணக்கூடாது சார். யோ, உனக்கு எவ்வளவு வாட்டி சொல்லுவாங்க, நான் ஒன்னும் அவன் புருஷன் இல்ல. அப்போ 2 பேரும் லிவின்ல இருக்கீங்களா? சார், லிவின்ல இருக்கும்போது புருஷன் பொண்டாட்டின்னு வெளியே சொல்றதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஆனா பொண்ணே ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நம்மள மாதிரி ஆம்பளைங்க டபுள் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமா சொல்லுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என்ன மேடம் இப்படி பயப்படுறாரு? எடுத்து சொல்லுங்க. எங்க சார், சொன்னா கேட்க மாட்டாரு. அப்படியா? இருங்க, நான் சொல்லி புரிய வைக்கிறேன். சார், நீங்க என்னதான் லிவிங் டுகெதர்ல இருந்தாலும் மேடம் கழுத்துல தாலி கட்டிருக்கீங்க. அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால மேடம் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்துற வழியை பாருங்க. சூப்பர் சார். பொண்ணு வீட்டுல இருந்து ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா? எனக்கு தெரிஞ்ச கான்ஸ்டபிள் ஒருத்தர் இருக்காரு, அவரை வச்சு பஞ்சாயத்து பண்ணிக்கலாம். யோ, நீ ஓட்டர் லிஸ்ட் எடுக்க வந்தியா இல்ல புரோக்கர் வேலை பார்க்க வந்தியா? போய முதல்ல. என்ன சார், 2 லவ் பேர்ட்ஸ சேர்த்து வைக்கணுங்கிற கடமையில தான் இத சொல்றேன். ஒரு வெங்காயமும் வேணாம், எனக்கு இவ்வளவு பாக்குறதுக்கே பிடிக்கல. ஓ, ஆசை 60 நாள் மோகம் 30 நாளுங்கிற மாதிரி இவ்வளவு நாள் லிவின்ல இருந்துட்டு இப்ப வேண்டான்னு சொல்றீங்க, அப்படித்தானே? இங்க இருந்து நீ போயிடு, இல்லன்னா என்கிட்ட அடி வாங்கியே செத்துருவ. இப்படி கோவப்பட்டா எந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்கும்? பார்க்க சல்மான் கான் மாதிரி இருக்கீங்க, அவரை போல தன்மையாவும் நடந்துக்கோங்க. யோ, இன்னும் சல்மான் கானுக்கு கல்யாணமே ஆகலையா? பாய. என்ன மேடம்
இப்படி ஒரு கோவக்காரரா இருக்காரு. இவர் கூட எப்படி லிவின்ல இருக்கீங்க? ஒன்னு சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. வெளியில இவரை விடவும் நல்ல பசங்கள்லாம் இருக்காங்க. அதுல ஒருத்தனை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா காலம் முழுக்க கண்ணீர் சிந்திட்டு தான் யோ இருக்கணும். நீ இன்னும் இங்க இருந்து போகலையா? கிளம்பிட்டேன் சார். மேடம், நான் சொன்னதை மறந்துடாதீங்க. நான் வரேன். நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், என்னால நகர கூட முடியாது. நானே ஃப்ரீ ஆயிட்டு உனக்கு கால் பண்றேன். என்னை என்னதான் பண்ண சொல்ற? இரு, நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். வா இந்து. என்ன திடீர்னு வந்திருக்க? எனக்கு அந்த வீட்டுக்குள்ள இருந்து ரொம்ப போர் அடிக்குது. இன்னும் எவ்வளவு நாள் தான் குடும்பத்தையே பார்த்துட்டு இருக்கிறது? எனக்குன்னு ஒரு தனி அடையாளம் வேணும்னு நினைக்கிறேன். அதனால்தான் நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். இந்த லயன்ஸ் கிளப் எலெக்ஷன்ல ருத்ராவை எதிர்த்து நிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அம்மா சந்தேகப்பட்டது சரிதான். அது எப்படி முடியும்? வழக்கமா இந்த ரோட்டரி கிளப்ல லயன்ஸ் கிளப்ல எல்லாம் ருத்ராவை தான் முன்ன நிப்பாட்டுறாங்க. ஏன் மத்தவங்களை எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு மனுஷனாவே தெரியாதா? ஏன் என்னால எல்லாம் நிர்வாகம் பண்ண முடியாதா என்ன? பண்ண முடியும் தான். என்ன அந்த வீட்ல ஒரு வேலைக்காரி மாதிரி தான் ட்ரீட் பண்றாங்க. என்னை யாருமே ருத்ராவுக்கு அடுத்த பொசிஷன்ல வச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. இது எல்லாத்தையுமே மாத்தணும்னா நான் இந்த கிளப்ல பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்கணும். ஆனா ருத்ராவுக்கு தான் எல்லாம் ஓட்டு போடுவாங்க. அதத்தான் நீ பேசி மாத்தணும்னு சொல்றேன். எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுற மாதிரி நீ பண்ணணும். எதை வச்சு உனக்கு ஓட்டு கேக்குறது? உனக்குன்னு என்ன தகுதி இருக்கு? ருத்ரா கம்பெனில பார்ட்னர்ஷிப் ஏதாவது வச்சிருக்கியா? எனக்கு தான் அந்த மாதிரி எந்த ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கவே இல்லையே. அப்புறம் எந்த நம்பிக்கையில இந்த முடிவு எடுத்த? ருத்ரா ரொம்ப நல்லா காய் நகத்துறா. வீட்டை நீங்க பாத்துக்கோங்க அண்ணி, கம்பெனி பொறுப்பெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப யாருமே ருத்ராக்கு சமமா பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. உனக்கு மட்டும் இல்ல, உன் பையனுக்கும் அதுதான் நடக்குது. அவனுக்கு மட்டும் நிர்வாகத்துல பொறுப்பு கொடுத்தாங்களா என்ன? இப்ப நான் என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா நான் எலெக்ஷன்ல நின்னே ஆகணும். அதுக்கு நீ ருத்ரா கிட்ட தான் பேசணும். அப்படி போய் நான் பேசி விட்டு கொடுத்து வாங்கினா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? நானா ஜெயிச்சு வரணும். எனக்கான பதவியும் மரியாதையும் என்னால எனக்கு கிடைச்சதா இருக்கணும். அது இந்த ஜென்மத்துல முடியாது. நீ எலெக்ஷன் கமிஷன்ல பேசி ஏதாவது பண்ணு. அதுக்கு கொஞ்சம் செலவாகுமே. எவ்வளவு செலவாகும் சொல்லு. பணத்தை பத்தி ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா அந்த பதவி எனக்கு வேணும். அப்ப நான் பேசிட்டு உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். தேங்க்ஸ் மாலதி. உனக்கு புடவை நகை எது வேணாலும் என்கிட்ட கேளு, நான் வாங்கி தரேன். உன்கிட்ட கேட்காம நான் வேற யார்கிட்ட கேட்க போறேன்? சரி, அப்ப இன்னைக்கே கிளப் எலெக்ஷன்ல பேசிரு. சரி இந்து, நான் பேசிடுறேன். சரி, நான் கிளம்புறேன். இவ எதுக்கு இந்தம்மா பின்னாடி போயிட்டு இருக்கா? அப்ப நகை கடையில சீதா நகை வாங்க சொன்னான்னு சொன்னது உண்மையிலேயே பொய். அதான பார்த்தேன். சீதா கிட்ட அவ்வளவு காசு ஏது? இந்து அம்மா நகை கடைக்கு வந்ததும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே நகை கடைக்கு போயிருக்கா. இப்ப அவங்க ஒரு ஆபீஸ்க்கு வராங்க, அதையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறா. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே. நம்ம ஒரு பிளான் போட்டா இவ அந்த பிளான் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவா போல இருக்கே. நமக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்கு இந்த சக்தி பண்ண காரியத்தினால ருத்ரா வீட்ல பெரிய பிரச்சனை வெடிக்கணும். பண்றேன். இப்பவே ருத்ரா வீட்ல பிரச்சனைய உண்டு பண்றேன். சக்தி இந்து அம்மாவை ஃபாலோ பண்ற விஷயம் தெரிஞ்சா மத்த எல்லாத்தையும் இந்து அம்மாவை பார்த்துப்பாங்க. பன்னெண்டு மணிக்கே வரேன்னு சொன்னா இன்னும் காணோம்.
சாரி பூமி, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? கமிஷனர் ஆபீஸ்ல ஒரு சின்ன மீட்டிங் போயிட்டு இருந்துச்சு, அதான் வர லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல ராகவன், இவ்வளவு பிஸி டைம்லயும் எனக்காக டைம் ஒதுக்குனது பெரிய விஷயம்தான். என்னாச்சு, ஏதாச்சும் விசாரிச்சு பாத்தியா? விசாரிச்சேன்டா. தேவதாசன் லாஸ்ட் ஃப்ரைடே வரைக்கும் அந்த வீட்டில் தான் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 20 வருஷமா தனியா தான் இருந்திருக்காரு. யாரு கூடயும் எந்த கான்டாக்டும் இல்ல. அப்புறம் நான் கூடயும் கான்டாக்ட் இல்லையா? அவர் சின்ன வயசுலயே அவரோட வீட்டை விட்டு போயிருக்காரு. கடைசியா அபர்ணா இறக்குறதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அபர்ணா அப்பதான் எல்லா தகவலையும் தேவதாசன் கிட்ட சொல்லியிருக்கணும். அபர்ணாவோட அம்மாவை பத்தியாவது ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல பூமி, அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. தேவதாசனும் அவங்க கூட கான்டாக்ட் வைக்கல போல. எல்லாரும் சொல்ற மாதிரி அவர் பெருசா வீட்டை விட்டு வெளியே வராம தான் இத்தனை வருஷமா இருந்திருக்காரு. என்கிட்டயோ இல்ல ருத்ரா கிட்டயோ உண்மையை சொல்லணும்னா எங்களை தேடி வந்திருக்கலாமே. ஏன் இவ்வளவு நாளா வராம இருந்தாரு? மெடிக்கலா ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். அவரால் 100 மீட்டருக்கு மேல நடக்க முடியாது. அதோட ஃபிட்ஸ் ப்ராப்ளமும் இருந்திருக்கு. அதனால நீங்க யாராச்சும் அவரை தேடி வருவீங்கன்னு இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்ப எங்க இருக்காருன்னு ஏதாவது தகவல் கிடைச்சதா? அதை பத்தி நான் நிறைய இடத்துல விசாரிச்சுட்டேன். அது மட்டும் யாருக்கும் தெரியல. இப்ப என்ன ராகவா பண்றது? லாஸ்டா யாரோ ஒருத்தர் வந்து கார்ல கூட்டிட்டு போனப்போ ஒருத்தர் பார்த்ததா சொன்னாரு. நானும் அதை செக் பண்றதுக்கு அந்த ஏரியால இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அது கிடைச்சிட்டா யாரு கூட்டிட்டு போனாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இது எல்லாமே நான் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட அன்னைக்கே நடந்திருக்கு. எனக்கு அந்த டவுட் இருக்கு பூமி. யாரோ ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னியே, அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு போன அன்னைக்கு தான் அவரை யாரோ அங்கிருந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அடுத்த நாள் யாரோ ஒருத்தரை செட் பண்ணி உங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க பார்த்து பேசின ஆள் டிராமா குரூப்ல ஆக்ட் பண்றவனா? அவனையும் ஒரு பக்கம் தேட சொல்லியிருக்கேன். நீ சந்திக்க போன ஆளும் மிஸ், நீ சந்திச்ச ஆளும் மிஸ். சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒண்ணுதான் இப்போதைக்கு நமக்கு கை கொடுக்கும். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ருத்ரா கூட சேர போறேன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா அது கடைசி வரைக்கும் நடக்காமலே போயிடும் போல இருக்கு. மனசை தளர விடாத பூமி, நான் இருக்கேன். கண்டிப்பா உன்னையும் ருத்ராவையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்ன நம்பு. நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். தேவதாசனை யார் கூட்டிட்டு போனாங்கன்னு தெரிஞ்சா நாம அவங்கள நெருங்கின மாதிரி தான் அர்த்தம். எனக்கு இதுல யாரோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது. நானும் ருத்ராவும் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. தெரியுது பூமி. யாரா இருந்தாலும் அது யாருன்னு கண்டுபிடிச்சு உன் முன்னாடி நிறுத்துவேன். காலையில சிசிடிவி ஃபுட்டேஜோட நான் வந்து உன்னை பாக்குறேன். சரி, அப்ப நான் வரேன். சரி. யாரோ அன்னைக்கு நைட்டு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. யாரா இருக்கும்? வா சக்தி. என்ன சக்தி அமைதியா இருக்க? என்ன நடந்துச்சு சொல்லு. அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நான் இந்து அம்மாவை ஃபாலோ பண்ணேன். ஆனா எனக்கு எதுவும் தப்பா படல. அண்ணி என்னெல்லாம் பண்ணாங்க நீ அதை மட்டும் சொல்லு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். அதுக்கப்புறமா புதுசா யாரையாவது சந்திச்சாங்களா? இல்லம்மா, அவங்க பேசினவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பழக்கப்பட்ட ஆளுங்க மாதிரி தான் தெரியுது. சந்திச்ச எல்லாருமே லேடிஸ் தானா? ஆமாமா, அவங்க போய் மீட் பண்ணது எல்லாரும் மேக்ஸிமம் லேடிஸ் தான், ஜென்ஸ் யாருமே இல்ல. அண்ணி காய்கறி வாங்க போறேன்னு சொல்லிட்டு எதுக்கு நகை கடைக்கு போகணும்? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் லயன்ஸ் கிளப் எலெக்ஷனை பத்தி எல்லாம் ஏன் பேசினாங்க? தெரியலம்மா. கம்பெனி விஷயத்தை பத்தி யார்கிட்டயாவது குறிப்பா பேசினாங்களா? இல்லம்மா, பிசினஸ பத்தி அவங்க யார்கிட்டயும் பேசின மாதிரி எனக்கு தெரியல. அப்ப அண்ணி மேல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி தெரியல. வெளியில இருந்து தான் யாரோ இதை பண்ணிருக்காங்க.
நான் தான் தேவையில்லாம அண்ணிய சந்தேகப்பட்டுட்டேன் போல. நல்ல வேளை இதெல்லாம் இப்ப தெரிஞ்சது. நான் என்னன்னு தெரியாம அவங்க கிட்ட போய் கேட்டு தொலைஞ்சிருந்தா ரொம்ப கோவப்பட்டிருப்பாங்க. இங்க பேசுனதெல்லாம் மத்தவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அதுதான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அம்மா, அடுத்த தடவை இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண வேண்டாமா? நீ எதுக்கு சொல்றன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. சூழ்நிலையெல்லாம் அண்ணி பக்கமா அமைஞ்சதுனால உனக்கு அப்படி தோணுது. ஆனா எனக்கு சந்தேகம் வர ஒரு காரணம் இருக்கு. அன்னைக்கு ஆபீசர் கம்பெனியை சீஸ் பண்ணும்போது ஒரு லேடி கால் பண்ணதா சொன்னாங்க. அதனாலதான் இதுல அண்ணியோட வேலை ஏதாவது இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா நீ சொல்றத பார்த்தா அவங்க அப்படி எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல. சரி பாப்போம். வெளியாளுங்க தான் யாரோ இதை பண்ணிருக்காங்க போல இருக்கு. சரி நீ போய் வேலையை பாரு. சரிங்கம்மா. வேற யாரா இருக்கும்? வீட்லயும் யாரும் கிடையாது, வெளியிலயும் எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. நமக்கே தெரியாம யாரு நம்மள எதிர்க்கிறா? திவ்யாவை பாரு. திவ்யா, ஏய், என்னடி திவ்யா? ஏய், என்னடி எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க் யூ. ஹாப்பி மேரிட் லைஃப். ஏய், நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்? முதல்ல உட்காருங்க வாங்க. எப்படி இருக்கு எங்க சர்ப்ரைஸ் விசிட்? நிஜமா ஐ டோன்ட் நோ. நான் திரும்பவும் உங்களெல்லாம் பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலடி. எப்படிடி இருக்க? எனக்கு என்னடி, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அப்போ நீ எங்களை மிஸ் பண்ணவே இல்லை. அது எப்படி மிஸ் பண்ணாம இருப்பேன்? நாங்க உன் கல்யாணத்துக்கு எல்லாரும் சேர்ந்து பெரிய பிளான் வச்சிருந்தோம். டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணோம், மீம் கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா உன்னோட கல்யாணம் அதிரடியா நடந்துருச்சு. ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துச்சு. நீ யாரையோ லவ் பண்ணிக்கிட்ட சைட் அடிச்சுட்டு இருந்தியே, அவனை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஆமாடி. என்னடி திவ்யா வெக்கலாம் படுற? கல்யாணம் ஆனாலே அப்படி தாண்டி வெக்கப்படுவாங்க. ஏய் சும்மா இருடி. மனசுல ஆசைப்பட்டவன கல்யாணம் பண்றதுக்கு ஒரு குடுப்பனை வேணும்டி. அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கிடைச்சிடாது. ஆனா அதுக்கு நிறைய கஷ்டப்படணும், நிறைய உறவுகளை இழக்கணும். என் அப்பா என்னோட பேசிட்டு தான் இருக்காரு, ஆனா அம்மா கோவத்துல தான் இருக்காங்க. அதனால நானும் அப்படியே விட்டுட்டேன். அவங்க சொன்ன பையனை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என் வீட்டுக்கு போனா என்னை ஒரு விருந்தாளியா தான் பார்த்திருப்பாங்க. எப்படியும் புருஷன் கூட தான் சாகுற வரைக்கும் வாழ போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு எதுக்கு பிடிக்காதவனை கல்யாணம் பண்ணணும்? அதனாலதான் பிடிச்சவனே கல்யாணம் பண்ணிட்டேன். குட் டெசிஷன். எங்க அப்பாலாம் அலோவே பண்ண மாட்டாரு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமைஞ்சிடாதுல. உங்க வீடு ரொம்ப பெருசு, உங்க வீட்ல கால்வாசி கூட இருக்காதுல்ல? இந்த டப்பா வீட்ல எப்படி இருக்க? எனக்கு அந்த வீடை விட இந்த டப்பா வீடு தான் பிடிச்சிருக்கு. அவ்வளோ பெரிய வீட்ல ஒருத்தர்கிட்ட பேசணும்னா கூட ஒரு நாள் வெயிட் பண்ணணும். ஆனா இங்க அப்படி இல்ல, எல்லாருமே ஒன்னா தான் இருக்கோம். டெய்லி நைட் உட்காந்து நானும் அத்தையும் பேசுவோம். இல்லனா சக்தி வருவா, அவ கூட பேசுவேன். மனசு நிறைஞ்சிடும். சந்தோஷமான வாழ்க்கைக்கு இதுவே போதுமே. அப்போ நீ திரும்ப காலேஜ் வர மாட்டியா? பார்க்கலாம், ஆனா இப்போதைக்கு இல்ல. எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் கொடுக்கும்போது மட்டும் சொல்லு, நான் வந்து வாங்கிக்கிறேன். நீ ஆகாஷ கல்யாணம் பண்ணியிருந்தா வேலைக்கே போக தேவையில்ல. என்னடி பேசுற? நாம அவ கல்யாணத்துக்கு விஷ் பண்ண வந்திருக்கோம். நீ என்னவோ பேசிட்டு இருக்க. ச்சே, மறந்துட்டேன் பாரு. உங்களுக்கு என்ன வேணும்? டீயா காஃபியா? ஓ சூப்பர், நீ டீ காஃபி எல்லாம் போட கத்துக்கிட்டியா? அப்ப பேசாம நீ ஒரு காஃபி ஷாப் வச்சிரு. பெங்களூர்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சமோசா ஷாப் வச்சிருக்காங்க. மாசம் 8 லட்சம் வருமானம் வருதாம். நானும் அந்த மாதிரி தான் ஏதாச்சும் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ வருங்கால தொழிலதிபர் திவ்யா. ஆமா, தொழிலதிபர் தான். திவ்யா காஃபி ஷாப், திவ்யா மெடிக்கல் ஷாப், திவ்யா ரெஸ்டாரண்ட், திவ்யா ஷாப்பிங் மால், திவ்யா பஸ் ஸ்டாண்ட், திவ்யா ரயில்வே ஸ்டேஷன். ஆக மொத்தத்துல இப்படி எல்லாத்தையுமே நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஏய், சர்ப்ரைஸ். கேக்லாம் வாங்கிட்டு வந்து அசத்திட்டீங்க போங்க.
திவ்யாவோட ஹஸ்பண்ட். எல்லாரும் சேர்ந்து விஷ் பண்ணுங்க. என்னடி பாத்துட்டே நிக்கிற? போய் கூட்டிட்டு வா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து அட்டகாசம் பண்றியா? எங்க அம்மா உன்னை நம்பி தானே வீட்டை பாத்துக்கணும் ஓட்டிட்டு போனாங்க. நல்லா பாத்துக்கிறேன். உன் இஷ்டப்படி ஆடுறதுக்கு இது ஒண்ணும் உன் வீடு இல்ல, புரிஞ்சுதா? இந்த வீட்டுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு. ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ஆட்டம் போடுறது, கேக் கட் பண்றதெல்லாம் இந்த வீட்டுக்கு செட் ஆகாது. இவ பண்ண காரியத்துக்கு கேக்கு ஒண்ணுதான் குறைச்சல. இன்னும் இங்க நின்னு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன ஷோ காட்டுறாங்களா? அவளுக்கு விழுந்த அதே அறை உங்களுக்கு வேணுமா? கிளம்புங்க. நீ வந்துட்டாளுங்க 4 பேர் கேக்க தூக்கிட்ட. சாரிடி, தப்பான நேரத்துல வந்துட்டோம். இதுவும் உன்னோட பிளான் தானே? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தா அப்படியே அவங்களுக்காக நான் பாசமா இருக்கிற மாதிரி நடிப்பேன் நினைச்சியா? ஏன்டி உன் பிளான் எல்லாம் இவ்வளவு மொக்கையா இருக்கு? ஏதாவது புதுசா தான் யோசிய. இன்னும் விட்லாச்சாரியார் காலத்திலே இருக்க. நான் கூப்பிடல, அவங்களே தான் வந்தாங்க. உனக்கு மட்டும் எப்படிடி கண்ணுல இருந்து உடனே கண்ணீர் வருது? ஆனா நல்லா நடிக்கிறடி. பேசாம ஒரு நல்ல டிராமா கம்பெனியா பார்த்து ஜாயின் பண்ணிக்க. நல்ல பணமும் கிடைக்கும், உன்னோட எதிர்காலமும் நல்லா இருக்கும். இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும். இதுக்கு மேலேயும் ஏதாவது பிளான் பண்ணி என்னோட வாழ்க்கையை ஏமாத்தணும்னு நினைச்ச போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. பிரைவேட் நம்பரா இருக்கு. யாரா இருக்கும்? ஒருவேளை லைன்ஸ் கிளப்பா இருக்குமோ? இப்பதான் மாலதி கிட்ட சொல்லிட்டு வந்தேன், அதுக்குள்ள போன் பண்ணிட்டாங்க. ஹலோ, இந்து இருக்காங்களா? இந்து தான் பேசுறேன். நீங்க லைன்ஸ் கிளப் கமிட்டில இருந்து தானே கால் பண்ணிருக்கீங்க? ருத்ராக்கு பதிலா என்ன எலெக்ஷன்ல நிக்க வைக்க போறீங்க தானே? எனக்கு தெரியும். இல்ல. அப்போ ரோட்டரி கிளப் கமிட்டியா? அதுவும் இல்ல. அப்போ எந்த கமிட்டில இருந்து பேசுறீங்க? நீங்களே சொல்லிருங்களேன். நான் எந்த கமிட்டில இருந்து பேசல, உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்துல பேசுறேன். என்ன? நீங்க யாருன்னே தெரியல. என்னோட வாழ்க்கைக்காக நீங்க என்ன பேச போறீங்க? உங்க போனுக்கு ஒரு ஆடியோ அனுப்பியிருக்கேன், அதை கேளுங்க. உங்களை சுத்தி நடக்கிற நம்பிக்கை துரோகத்தை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. நம்பிக்கை துரோகமா? முதல்ல அந்த ஆடியோவை கேளுங்க. அப்படின்னு ஆடியோவா இருக்கும். எனக்கு ஒரு உதவி பண்றியா சக்தி? நம்ம வீட்ல யாருக்கும் தெரியக்கூடாது. முதல்ல நீங்க என்னன்னு சொல்லுங்கம்மா. நீ இந்து அண்ணிய ஃபாலோ பண்ணணும் சக்தி. அவங்க என்ன பண்றாங்க, யார்கிட்ட பேசுறாங்கன்னு கண்காணிச்சு என்கிட்ட வந்து நீ சொல்றியா? திவ்யா, அத்தை, என்னமாச்சு? அத்தை, திவ்யா, என்னமாச்சு? திவ்யா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா.
இஷ்டப்படி ஆடுறதுக்கு இது ஒண்ணும் உன் வீடு இல்ல, புரிஞ்சுதா? இது பாரு. அத்தை, வேண்டாம், எதுவும் கேட்காதீங்க. நீ சும்மா இருமா. உன்னை கை நீட்டி அடிச்சிருக்கா, எப்படி இதை கேட்காம இருக்க முடியும்? இதை இதோட விட்டுருங்க அத்தை, ப்ளீஸ், எனக்காக. அப்படியெல்லாம் விட முடியாது. அவனை என்ன பண்ற பாரு. அருண். அம்மா, நீங்க எப்போ வந்தீங்க? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? அப்படி என்ன உனக்கு உலகத்துல இல்லாத கோவம் மேல கை நீட்டி அடிச்சிருக்க? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா? அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அவளை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. முடிஞ்சா 4 வார்த்தை நல்லதா பேசு, இல்லையா ரூம்குள்ளேயே இருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு இப்படி கேவலமா நடந்திருக்க. வந்ததும் வராததுமா மத்த வச்சிட்டாளா? அம்மா, இதெல்லாம் அவ செட்டப்மா. யாரா சொன்ன அப்படின்னு? நான் தான் சொல்றேன். உனக்கு தெரியாது அவளை பத்தி? என்ன தெரியும் அவளை பத்தி உனக்கு? அவங்க வீட்டு பாத்ரூம் சைஸ் தாண்டா நம்ம வீடே இருக்கு. அவ்வளவு பெரிய வீட்டை விட்டு நீதான் முக்கியம்னு வந்து நம்ம வீட்டுல உட்கார்ந்துருக்கா. உன்னோட இடத்துல வேற யாரா இருந்தாலும் அவளை உள்ளங்கையில வச்சு அப்படியே தாங்கி இருப்பான். காலேஜ் படிக்கிறத விட்டுட்டு பெட்ரோல் பங்க்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்கா. அதெல்லாம் யாருக்காக? எல்லாம் உனக்காக தாண்டா. ஒரு பொண்ணு உனக்காக அவளோட வாழ்க்கையே தியாகம் பண்ணிருக்கா. சரி சாமி, உனக்கு அவளை பிடிக்கலையா? விட்டுட்டு அமைதியாரு. அதை விட்டுட்டு அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறதெல்லாம் ரொம்ப தப்பு அருண். கட்டின பொண்டாட்டிய ஒரு ஆம்பளை எப்படி பாத்துக்கிறான்றத பொறுத்துதான் அவங்க அம்மாவோட வளர்ப்பை பத்தி பேசுவாங்க. உன்னை இந்த அளவுக்கு நான் கேவலமா வளர்க்கல. நீ என்னமோ இது அவ வீடு இல்லைன்னு சொன்னியாமே, அப்படி சொல்றதுக்கு உனக்கு யாரா உரிமை கொடுத்தது? நீ ஒண்ணு அவளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரல. நானும் சத்தியம் தான் அவளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தோம். உனக்கு வேணா அவ பொண்டாட்டியா இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு அவ என்னோட மருமக. இன்னொரு வாட்டி என் மருமக மேல கை நீண்டிச்சு கைய நறுக்கிடுவேன். நீ வாமா போலாம், அவன் கிடக்குறான். உட்காருமா. இனி உன்னை ஏதாச்சும் பண்ணாலோ அடிச்சாலோ சும்மா கண்ணை கசக்கிக்கிட்டு நிக்காத. நீ திருப்பி அடி. பொம்பளைங்க ஒண்ணும் ஆம்பளைங்களுக்கு சலைச்சவங்க இல்ல, அப்பதான் அவங்களுக்கு புத்தி வரும். எப்படி இப்படி ஆன? என்ன பார்த்தா எனக்கே அசிங்கமா இருக்கு. நான் ஒன்னும் அந்த அளவுக்கு கொடுமைக்காரன் இல்லையே. எனக்கு ஒன்னும் பிடிக்காதுன்னு ஒண்ணும் இல்ல. ஆனா என் மனசுதான் ஏத்துக்க மாட்டேங்குது. ருத்ரா, ருத்ரா, என்னாச்சு? நீ எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? நீ என்ன காரியம் பண்ணிருக்கன்னு தெரிஞ்சுதான் பண்ணியா? நான் என்ன பண்ண? போதும் ருத்ரா, போதும். இத்தனை வருஷமா நான் இந்த வீட்ல இருந்ததுக்கு நல்ல மரியாதை பண்ணிட்டேன். ஏன் நீ? நான் என்ன பண்ண? முதல்ல இறங்கி கீழே வா. சொல்லுங்க, நீ என்ன விஷயம்? உனக்காக தானே ருத்ரா உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். எவ்வளவு பேர்கிட்ட அசிங்கப்பட்டு நின்னாலும்
அவரை விட்டு போகாம இருந்ததுக்கு காரணம் யாரு? நீதான். ஆனா நீ என்ன இவ்ளோ சீப்பா நினைப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த மனுஷன் மட்டும் இப்ப இருந்திருந்தாருன்னா நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டிருந்திருப்பேன். அந்த மனுஷன் எங்க போய் தொலைஞ்சாருன்னே தெரியல. அத்தை என்ன ஆச்சு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இன்னொரு வாட்டி நீ என்ன அத்தனே கூப்பிடாத. நான் உனக்கு அத்தையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இத்தனை வருஷமா நான் பொறுத்துக்கிட்டு இருந்ததெல்லாம் போதும். இதோட எனக்கும் இந்த வீட்டுக்கு உள்ள உறவை நான் அறுத்துக்க போறேன். அண்ணி என்ன பேசுறீங்க நீங்க? என்ன ஆச்சு? யாருக்கும் நடக்க கூடாத கேவலத்தை நீதான் எனக்கு நடத்தி முடிச்சிட்டியே, அதுவும் இந்த வேலைக்காரிய வச்சு. அம்மா நான் என்னம்மா பண்ணேன்? ஏய், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி நடிக்காத. ருத்ரா உன்கிட்ட என்ன சொன்னான்னு மறந்துட்டியா? அம்மா, அத்தை என்ன சொன்னாங்க? இந்த வேலைக்காரிய வச்சு என்ன அசிங்கப்படுத்த சொன்னாங்க. ருத்ராமா அப்படியெல்லாம் ஒன்னும் சொல்லலம்மா. ஏய், வாய மூடுறியா? எனக்கு உன்னை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. ருத்ராவோட மனச இந்த அளவுக்கு மாத்தினதே நீதான். முதல்ல உன்னையெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே விட்டுருக்க கூடாது. அவ எதுவும் பண்ணல நீ. உனக்கு எப்படி ருத்ரா மனசு வந்துச்சு? நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? அந்த நம்பிக்கையில கொஞ்சம் கூடவா உனக்கு ஏன் மேல இல்ல? உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அண்ணி. என்னம்மா உனக்கு பிரச்சனை? பிரச்சனையா? இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன். எல்லாத்தையும் விட்டு கொடுத்து இருந்ததெல்லாம் போதும். அண்ணி அவசரப்படாதீங்க அண்ணி. வேண்டாம் ருத்ரா, வேண்டாம். இதுக்கு மேலேயும் நான் இந்த வீட்டுக்குள்ள இருந்தேனா நீ இன்னும் மேலும் மேலும் அசிங்கத்தை தான் உண்டு பண்ணிக்கிட்டே இருப்ப. என்னம்மா நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? எனக்கு நடந்த கொடுமையெல்லாம் கேட்டினா? இந்த வேலைக்காரி என்னை புத்து பார்க்கும் போதே ஏதோ சரியில்லைன்னு நினைச்சேன். அதே மாதிரி நடந்துருச்சு. கேளு, எனக்கு நடந்த கொடுமையெல்லாம் நீயே கேளு. கேளு. சக்தி, நீ இந்து அண்ணிய ஃபாலோ பண்ணணும் சக்தி. அவங்க என்ன பண்றாங்க, யார்கிட்ட பேசுறாங்கன்னு கண்காணிச்சு என்கிட்ட வந்து நீ சொல்றியா? கேட்டியா? இப்படி ஒரு அசிங்கம் நடந்ததுக்கு அப்புறமும் நான் எதுக்காக மானம் கெட்டு போய் இந்த வீட்டுல வாழணும்? நான் போறேன். எங்க போறீங்க? நான் எங்க போறேன்? என்ன விட்டுருங்க. நில்லுங்க அத்தை, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அத்தை. எனக்கு என்ன எந்த ரோஷமும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மரியாதை இல்லாத இடத்துல நான் எதுக்கு வாழணும்? என்ன சோதிச்சு பாக்குறதுக்கு பேசாம சாப்பாட்டுல விஷம் வச்சிருந்தா நான் நிம்மதியா செத்து போயிருந்திருப்பேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் எந்த ஊர்லயும் நடக்காது. குடும்பத்துக்குள்ளேயே நம்பிக்கை இல்லைன்னா எப்படி? நான் போறேன். கேளுங்கம்மா. இங்க பாரு சிவா, நீயும் இப்பவே என் கூட வரதுன்னா வந்துரு. இல்லையா இந்த வீட்டுல மட்டும் இருக்கவே இருக்காது. இல்லனா நாளைக்கு ஒன்னையும் ஆள் வச்சு உழவு பாப்பாங்க. சொன்னா கேளுங்க அத்தை, எங்கேயும் போக வேண்டாம். யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். எதுக்குமா இப்படி எல்லாம் பண்றீங்க? முதல்ல பொட்டி எடுத்து நீங்க உள்ள போங்க. இங்க பாரு, இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரிக்கு இருக்கிற மரியாதை கூட எனக்கு இல்ல. அவளை விட்டு வேவ் பாக்குற அளவுக்கு நான் ஒண்ணு மோசமானவ கிடையாது. அண்ணி, நான் ஒன்னும் உங்களை முழுசா சந்தேகம் எல்லாம் படல. வேணாம் ருத்ரா, வேணாம். எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. எதுவா இருந்தாலும் என் மூஞ்சுக்கு முன்னாடி கேட்டிருந்தேனா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா பின்னாடி ஆள் வச்சு பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு வலிக்கும்னு நீ கொஞ்சம் கூட யோசிச்சு பாக்கல. தப்புதான் நீ. ஆனா நான் இவளை ஏன் இப்படி பண்ண சொன்னேன்னு கொஞ்சம் கேளுங்க. நான் எதையும் கேட்க விரும்பல.
முதல் தடவையா நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தப்போ நீ என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா? கம்பெனி பொறுப்பை எல்லாம் நான் பாத்துக்கிறேன், வீட்டு பொறுப்பு எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கோங்கன்னு சொன்னேன். ஆனா இந்த வீட்டுக்குள்ள என்ன கீழ்த்தரமா நடத்துவேன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. வேற யாராச்சும் பண்ணிருந்தா கூட நான் சும்மா இருந்திருப்பேன். ஆனா நீ பண்ண பாரு, அதுவும் வேலைக்காரிய வச்சு. அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. அண்ணி, நேரடியா நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த கேட்டா உங்க மனசு கஷ்டப்படுமேன்னு தான் நான் கேட்கல. சக்தியை கண்காணிக்க வச்சேன். அதுக்குன்னு இந்த வேலைக்காரி தான் உனக்கு கிடைச்சாளா? நாளைக்கு நான் ஏதாச்சும் வேலை சொன்னா அவ கொஞ்சமாச்சும் என் பேச்ச மதிப்பாளா? சொல்லு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் உங்களையும் ருத்ராமா மாதிரி தான் பாக்குறேன். தயவு செஞ்சு வீட்டை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லாதீங்க. உன் அண்ணனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம், அதனால எல்லாரும் சொந்தமாயிட்டோங்கிற உரிமையில பேசுறியா? என்னைக்கு இருந்தாலும் நீ இந்த வீட்டுக்கு வேலைக்காரி தான். எங்க வீட்டாளுங்க பேசிட்டு இருக்கும்போது நீ எதுக்கு குறுக்க பேசுற? என் வாழ்க்கையவே அழிக்க வந்தவன் நீதானே. ருத்ரால இருந்து நீ சொல்றதா எல்லாரும் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? எனக்கு ஒண்ணும் அப்படியெல்லாம் எண்ணம் இல்லம்மா. நீ ஒரு வேலைக்காரி. ருத்ரா சொன்னானா உனக்கு எங்க போச்சு புத்தி? தப்புமா, நான் பண்ண மாட்டேன்னு நீ சொல்லிருக்கணும். எப்படா சான்ஸ் கிடைக்கும் என்ன காலி பண்ணலான்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்ப. இப்ப சந்தர்ப்பம் கிடைச்சதும் ருத்ரா கிட்ட போய் நடக்காத விஷயத்த கூட நடந்த மாதிரியே சொல்லி என் பேரை கெடுத்துட்ட, அதானே? அண்ணி, சக்தி எதுக்கு திட்டுறீங்க? சக்தி இதை ஆரம்பத்துல பண்ண மாட்டேன்னு தான் சொன்னான். நான் தான் வற்புறுத்தி பண்ண சொன்னேன். தயவு செஞ்சு நீங்க சக்தியை தப்பா எடுத்துக்காதீங்க. அண்ணி, என்னை சுத்தி எனக்கே தெரியாம பல தவறான விஷயங்கள் நடக்குது. யாரோ நம்ம குடும்பத்தை பிரிக்க நினைக்கிறாங்க. நான் நிம்மதியா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது யாருன்னு தெரியாம நான் குழம்பி போயிருக்கேன். ஒருவேளை உங்க மூலமா யாராச்சும் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிறாங்களான்னு பாக்குறதுக்காக தான் நான் இந்த மாதிரி சக்தியை பண்ண சொன்னேன். அம்மா, அத்தை தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, அதுல ஏதாவது காரணம் இருக்கும்மா. நீங்க உள்ள போ. வாங்க அத்தை, அத்தை வாங்க. அத்தை, சாரி அத்தை, அம்மா ஏதோ கோவத்துல பேசிட்டாங்க. பரவாயில்ல சிவா, அண்ணி தானே. சந்தோஷ், பொட்டி எடுத்துட்டு போய் உள்ள வை. சக்தி, நீ போய் வேலையை பாரு. அத்தை, இப்போ இங்க நின்னு எதுக்கு செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? வேற எனக்கு என்னதான் பண்ண சொல்ற? அந்த வேலைக்காரியை விட்டு வேவு பாக்குற அளவுக்கு நான் கீழே இறங்கி போயிட்டேனா? ருத்ரா அந்த சக்தியை நம்புறா, ஆனா இத்தனை வருஷமா கூடவே இருந்தா என்ன நம்ப மாட்டேங்கிறா? அத்தை, மம்மி வேணும்னு பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த சக்தி தான் மம்மி கிட்ட உங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லி கொடுத்திருப்பா. இது எல்லாத்துக்குமே அவ மட்டும் தான் காரணம். ருத்ராவுக்காக நான் எவ்வளவு நல்லது பண்ணிருக்கேன். ஒவ்வொரு விஷயத்திலயும் நான் தான் விட்டு கொடுத்து போயிருக்கேன். உன் மாமா என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்காரு தெரியுமா? ஆனா நான் அதை எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கேனா அது ருத்ராக்காக மட்டும்தான். மம்மி அவளை வீட்டை விட்டு போன்னு சொன்னதும் போயிட்டு இப்ப திரும்பி வந்திருக்கானா எதுக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பிரிக்கதான் வந்திருக்கா. இவளை இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வீட்டுல வச்சிருந்தோம், நம்ம மொத்த குடும்பத்தையும் அவ பிரிச்சிருவா. எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே முடிய பிடிச்சு வெளியில தள்ளி விடலாம் போல இருக்கு. எனக்கு அந்த சக்தியோட மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. எனக்கும் அவன் மேல அதே கோவம் தான் அத்தை இருக்கு. என்னோட நம்பிக்கையை சோதனை பண்ற அளவுக்கு அவ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அவளுக்கு அது தப்புன்னு தோணி இருக்க வேணா? எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு இருக்கா அத்தை. நாம ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டா உடனே போய் மம்மி கிட்ட போட்டு கொடுத்துடுவா. ஆனா நாம அதுக்கெல்லாம் முன்னாடி எதுலயாவது அவளை சிக்க வச்சு மம்மி கையாலே அவளை வீட்டை விட்டு ஓட வைக்கணும். இந்த தடவை வீட்டை விட்டு வெளியில போனானா அவ திரும்ப வீட்டுக்குள்ள வரவே கூடாது. ஆமா அத்தை, நானும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா எனக்கு எந்த ஒரு நல்ல ஐடியாவும் சிக்க மாட்டேங்குது அத்தை. என்ன பண்ணலாம்? சக்தி, சக்தி,
என்ன நான் வந்தது கூட கவனிக்காம அப்படி யோசிச்சுட்டு இருக்க? அனிதாம்மா சொல்ற மாதிரி நான் இந்த வீட்டுக்கு வந்தாலே பிரச்சனை தான் சார். அம்மா சத்தம் போடுறத நினைச்சிட்டு இருக்கியா? என்னாலதான் சார் இந்து அம்மா ருத்ராமா கிட்ட சண்டை போட்டாங்க. நடக்கிற எல்லாத்துக்கும் நீ காரணமாயிட முடியாது சக்தி. உங்களுக்கு என் மேல கோவம் வரலையா சார்? நான் எதுக்கு உன் மேல கோவப்படணும்? இந்துமதி அம்மா என்ன பண்றாங்க, யார் யார்கிட்ட பேசுறாங்கன்னு நான் கண்காணிச்சிட்டு இருந்தேன். அத்தை சொல்லிதானே நீ பண்ண? ஆமா சார். என்ன இருந்தாலும் அவங்க உங்களோட அம்மா இல்லையா? உனக்கு எப்படி எல்லாத்தையும் விட ருத்ராமா பெருசோ அதே மாதிரி எனக்கும் எல்லாத்தையும் விட எங்க அத்தை தான் பெருசு. அவங்க அவ்வளவு சீக்கிரத்துல எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதே சமயத்துல கோவம் வந்தா யோசிக்க மாட்டாங்க. அத்தை உன்னை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி நிறைய காரணம் இருக்கும். அத்தை அவங்க லைஃப்ல எவ்வளவு பேரை சந்திச்சிருப்பாங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுவும் தனி ஒரு பொண்ணா நின்னு சாதிச்சு காட்டியிருக்காங்க. கண்டிப்பா அத்தையோட முடிவு சரியாதான் இருக்கும். ருத்ராமா சொன்னதும் நான் வேண்டான்னு தான் சொன்னேன். இந்து அம்மா இத்தனை வருஷம் அம்மா கூட இருந்திருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்பட்டு பேசுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களோட மனசு குழந்தை மாதிரி சார். அவங்க கெட்டவங்கெல்லாம் இல்ல சார். கரெக்டு தான் சக்தி. ஆனா அம்மா கலந்து கொடுத்த டீல தான் விஷம் கலந்துருக்கு. நம்ம கம்பெனியோட ரெனியூவல் விஷயம் பேசும்போது அம்மா மட்டும்தான் வந்துட்டு போனாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே எங்க அம்மா மேல டவுட் வரும். அத்தைக்கு வராம இருக்கிறது தான் ஆச்சரியம். நீ அம்மாவை ஃபாலோ பண்றது ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் கிடையாது. நீங்க இதை சாதாரணமா எடுத்துக்கலாம். ஆனா என்னால அப்படி எடுத்துக்க முடியல சார். இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. அத்தையும் இதே தான் நினைப்பாங்க. அத்தை எப்படி தெரியுமா? அவங்களுக்கு குடும்பம் ஒரு கண்ணுன்னா பிசினஸ் இன்னொரு கண்ணு. நம்ம குடும்பத்துல ஏதாவது நடந்தா 5லேருந்து 6 பேர் தான் பாதிக்கப்படுவாங்க. இதே பிசினஸ்ல ஏதாவது நடந்தா அங்க வேலை பார்க்குற 1000 பேர் மட்டும் இல்லாம அவங்க குடும்பமும் சேர்த்து பாதிக்கும். இன்னைக்கு எங்க அம்மாவை ஃபாலோ பண்ண சொன்ன மாதிரி நாளைக்கு என்னைய ஃபாலோ பண்ண சொன்னாலும் நீ தயங்காம பண்ணணும் சக்தி. உங்களை எப்படி? சக்தி, என் சைட்லயும் எனக்கே தெரியாம தப்பு நடந்திருக்கலாம். அதை யாராவது ஒருத்தர் கைட் பண்ணி சொன்னாதான் அந்த தப்பை சரி பண்ண முடியும். இப்ப இவ்வளவு ப்ராப்ளம் நடந்திருக்குல்ல, அம்மா எதுக்கு இவ்வளவு சத்தம் போட்டாங்க? நான் அவங்கள கவனிச்சேன்னு சொல்லிதான். அத்தை உங்ககிட்ட இந்த விஷயம் சொல்லும்போது அந்த ரூம்ல யாரா இருந்தீங்க? நானும் அம்மாவும் மட்டும்தான் இருந்தோம். அத்தை உங்ககிட்ட சொன்ன அந்த ஆடியோ எப்படி அங்க அம்மா கைக்கு போச்சு? அவங்க அதை எப்படி கரெக்டா ப்ளே பண்ணாங்க? தெரியல சார். அத்தை உங்ககிட்ட சொன்னதை நீ ஏதாச்சும் ரெக்கார்ட் பண்ணி எங்க அம்மாவுக்கு சென்ட் பண்ணியா? சார், நான் எதுக்கு அப்படி பண்ண போறேன்? நீயும் பண்ணல, அத்தையும் பண்ண மாட்டாங்க. அப்புறம் எப்படி எங்க அம்மாக்கு அந்த ஆடியோ கிடைச்சது? இதுல ஏதோ தப்பா ஓடிக்கிட்டு இருக்கு சக்தி. ஆனா என்னன்னு தான் தெரியல. அதை கண்டுபிடிக்க தான் அத்தையும் முடிவெடுத்திருக்காங்க. யார் இதெல்லாம் பண்ணா? பாப்போம். எவ்வளவு நாளைக்கு தான் இந்த ஆடு புலி ஆட்டத்தை ஆட முடியும்? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம கிட்ட மாட்டி தானே ஆகணும். நீ நடந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணாத, உன் மனசையும் போட்டு குழப்பிக்காத. சக்தி, அத்தை உங்ககிட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்ப அத்தை உன்னை முழுசா நம்புறாங்க. ஏன்னா உன்னை விட இந்த வீட்டு மேலையும் இந்த குடும்பத்து மேலையும் அக்கறை செலுத்தவே முடியாது. ஏன் இவ்வளவு சொல்ற? என்னால கூட முடியாது தெரியுமா? சார், சும்மா சொல்லாதீங்க. உண்மையதான் சொல்றேன். சில வாட்டியெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன் தெரியுமா, நீ அத்தைக்கு பொண்ணா பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு. ஆனா என்ன, வேற வீட்டுல பிறந்துட்ட. இருந்தாலும் விதி உன்னை இங்க கொண்டு வந்து சேர்த்துருச்சு பத்தியா? சரிங்க சார், வீட்டுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி, பார்த்து போயிட்டு வா. நான் வேணா ட்ராப் பண்ணவா? இல்ல சார், நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். சரி, ஓகே, பார்த்துக்கோ. அத்தை, அத்தை. என்னம்மா திவ்யா? நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அத்தை. சாப்பிடவே இல்லையம்மா? டைம் ஆயிடுச்சு அத்தை.
அதுக்காக சாப்பிடாம அந்த வேலைக்கு போகணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. நான் போற வழியில சாப்பிட்டுக்கிறேன் அத்தை. போயிட்டு வரேன் அத்தை. ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டுது? என்ன ஆச்சு? திவ்யா, என்னம்மா ஆச்சு? பைக் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அத்தை. ஏன், என்னாச்சு? நேத்து நல்லாதான் இருந்துச்சு, இப்ப என்னன்னு தெரியல. இதுக்குதான் அப்பவே சொன்னேன் சாப்பிடுன்னு. நீ கேட்டா தானே? அத்தை, இதுக்கும் சாப்பிடறதுக்கும் என்ன அத்தை இருக்கு? ச்சே, பைக் வேற ஸ்டார்ட் ஆக மாட்டுது. சரி அத்தை, சக்தி வந்தா மெக்கானிக் கடையில விட்டு பார்க்க சொல்லுங்க. நான் ஆட்டோல போறேன். இவன் தான் ஒரு நாள் கொண்டு போய் விட்டா என்ன ஆயிடுவான்? இங்க எதுவுமே நடக்காத மாதிரி அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான் பாரு. மா, நான் பெட்ரோல் பங்க்லயே தான் போறேன். அவசரமா வேலைக்கு போறவங்க யாராவது இருந்தா வராங்களான்னு கேட்டு சொல்லு. டேய், நீ யாருக்கு சொன்னியோ அவங்களுக்கே கேட்டிருக்குண்டா. அத்தை, எனக்கு யார் உதவியும் வேண்டாம். ஆட்டோ வரும், அதுலயே போய்க்கிறேன். மா, ஆட்டோலாம் வர லேட் ஆகும்னு சொல்லு. பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணி போய்க்கிறேன்னு சொல்லுங்க அத்தை. மா, டேய், இப்ப எதுக்குடா ரோட்ல நின்னு ரெண்டு பேரும் கத்திட்டே இருக்கீங்க? உன் பக்கத்துல தானே இருக்கா, அவகிட்டே பேசிக்கோ. எனக்கு உடம்பு முடியாம இருந்தப்ப சாப்பாடு போட்டு உடம்பெல்லாம் தொடச்சிட்டு ஹெல்ப் பண்ண. அதை நான் ஏத்துக்கிட்டேன்ல. நீ பண்ற உதவி மட்டும் நான் வாங்கிக்கணும். நான் உனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சா வேண்டாங்கிற? இத முதல்ல என்கிட்ட கேட்க வேண்டியதானே? இப்ப வரியா இல்லையா? முடியாது. அப்ப நான் மட்டும் உனக்கு கடன்காரனா இருக்கணுமா? போமா. வரேன். இப்படி கோவப்பட்டு உதவி பண்றவங்கள நான் எங்கேயும் பார்த்ததில்ல. வரேன் அத்தை. வரமா, பாத்து போங்க. கூடிய சீக்கிரத்துல ரெண்டு பேரும் ஒன்னாயிடணும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணணும். கையெடு. கையெடுன்னு சொல்றேன்ல. ரோடு சரியில்லை. நான் ஒன்னும் வேணும்னு பண்ணல. ரோடு சரியா இல்லனா பைக் பிடிக்க வேண்டியதானே? அதுக்கே என்ன பிடிக்கிற? ஏன், நீங்க என்ன ஐஸ் கட்டியா கரைஞ்சு போயிடுறதுக்கு? இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா இங்கேயே இறக்கி விட்டு போயிடுவேன். இதுக்கு தான் நான் உங்க கூட வரலன்னு சொன்னேன். தொட்டதுக்கெல்லாம் கோவப்பட்டுட்டு இருக்கீங்க. நான் கோவப்படுவேன் தான் இப்படி எல்லாம் பேசிட்டு வந்தா. என்னாச்சு? அடியதும் படலையே. மெதுவா. நீங்க தானா? நானும் யாரோன்னு நினைச்சு கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். என்ன மாப்பிள்ள தம்பி, கல்யாணம் பண்ணி பொண்டாட்டிய வேலைக்கெல்லாம் அனுப்ப தெரியுது? ஒரு கார் வாங்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு இந்த மாதிரி பைக்ல வந்தா இப்படிதான் ரோட்ல அடிபட்டு விழுந்து கிடக்கணும். எங்களுக்கு பைக் தான் மேடம் கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்னா அப்பதானே ஒன்னா உட்காந்துட்டு வர முடியும். உங்களை மாதிரி கார்ல வந்தா தனித்தனியா தான் உட்காந்துட்டு வரணும். அதுல என்ன ரொமான்டிக் இருக்கு? நீங்களே சொல்லுங்க பாப்போம். அப்போ சந்தோஷமா வாழ்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன், கஷ்டப்படணும்னு நினைச்சீங்களா?
என் உயிரை காப்பாத்திருக்க, நீ கஷ்டப்படணும்னு நான் நினைப்பேனா? கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. வசதியா வாழ்ந்த பொண்ணு, டெலிவரி பண்றது, பெட்ரோல் போடுறது, காரை துடைக்கிறதுன்னு கஷ்டமான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு ஒரு நாள் கூடவா உன் பழைய வாழ்க்கை கண்ணு முன்னாடி வந்து போகல? இப்படி ஒண்ணும் இல்லாதவனை கல்யாணம் பண்ணதுக்கு பண்ணாமலேயே இருந்திருக்கலான்னு நினைச்சது இல்லையா? எப்பவும் அப்படி நினைக்க மாட்டேன் மேடம். ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ கத்துக்கிட்டா குடிசை கூட கோபுரமா தான் தெரியும். அடுத்தவங்க எப்படி இருக்காங்க, கஷ்டப்படுறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையையும் உங்க பையனோட வாழ்க்கையும் அழிச்சிடாதீங்க. நீங்க வண்டி எடுங்க, நாம போலாம். போயிட்டு வரோம் மேடம். பார்க்க அமைதியான பொண்ணு மாதிரி இருந்தா, ஆனா இந்த அளவுக்கு வாய் பேசுறா. எப்படி சந்தோஷமா வாழ்ந்துடுவீங்கன்னு நானும் பாக்குறேன். அம்மா பேசுனதை பத்தி யோசிச்சுட்டு வரீங்களா அத்தை? ஆமா சிவா, நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. அண்ணி சொன்ன மாதிரி நான் டைரக்டாவே அவங்க கிட்ட கேட்டிருந்திருக்கணும். அப்படி கேட்டிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. நம்ம வீட்டு ஆளா இல்லாம கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயே சொல்றேன் அத்தை, நீங்க பண்ணது சரிதான். இல்ல சிவா, அண்ணி என்ன ரொம்ப நம்பி இருந்தாங்க. இப்ப நான் அந்த நம்பிக்கையை உடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. வேற ஏதோ விஷயத்துல ஏதாவது தப்பு நடந்தாலும் அவங்க என்னாலதான்னு நினைப்பாங்க. அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க அத்தை. இல்ல சிவா, உன்னை திட்டியிருக்கேன், அனிதாவை திட்டியிருக்கேன், சக்தியை திட்டியிருக்கேன். என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல சிவா. எல்லாமே என் கண்ட்ரோல்ல இல்லாத மாதிரியே இருக்கு. இப்பெல்லாம் நான் நானாவே இல்ல, என்னை யாரோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க எல்லாத்தையும் உங்க மனசுக்குள்ளேயே போட்டு ஸ்ட்ரெஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ரெஸ்ட் எடுக்காம நேரங்காலம் பார்க்காம ஒர்க் பண்றீங்க. எனக்கும் உங்க வயசு வர்றப்ப இந்த ப்ராப்ளம் வரத்தானே செய்யும். ஆமா சிவா, கொஞ்ச நாளாவே எனக்கு மைண்டே சரியில்லை. என்ன பண்றேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. மென்டலி நான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன். இதுக்கு என்ன தீர்வுன்னு தெரியல. அதுக்கு தான் நான் உங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் அத்தை. எங்க சிவா? சத்யநாராயணன், வேர்ல்ட் ஃபேமஸ் டாக்டர். அமெரிக்கால இருந்து இன்னைக்கு தான் இந்தியா வந்திருக்கார். மெடிக்கல் ஃபீல்ட்ல எல்லாமே அவருக்கு தெரியும். நீங்க அவரை பார்த்தா உங்க ஹெல்த்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. பெரிய டாக்டர்னு சொல்ற, அவரை எப்படி மீட் பண்றது? அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன் அத்தை. எப்படி? யார் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தா? என்னோட கிளாஸ்மேட் இங்க ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கான். அந்த மீட்டிங்காக தான் இந்தியா வந்திருக்காரு. அவர்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். அவருக்கு 11:30க்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும். நம்மள ஒரு 2 o'clock மேல வர சொல்லியிருக்காரு. வேற யாருக்குமே அவர் அப்பாயின்மெண்ட் தரல. நம்மள மட்டும் தான் அவர் மீட் பண்ண போறாரு. ஒரு ஃபுல் பாடி ஸ்கேன் பண்ணி செக்அப் மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டேப்லெட்டையும் கொஞ்சம் கம்மி பண்ணணும். நீங்க அவரை பார்த்தா கொஞ்சம் கம்மியாகும் தோணுது. சரி சிவா, எத்தனை மணிக்கு அப்பாயின்மெண்ட்னு சொன்ன? 2 o'clock அத்தை. டைம் ஆக போகுதே. இன்னும் ஒரு 20 minutesல போயிடலாம் அத்தை. டிரைவர் கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. ஓகே சார். அனிதா, அனிதா, என்ன அனி ஆழ்ந்த சிந்தனையில இருக்க போல இருக்கு? ஆமா அத்தை, அந்த சக்திங்கிற பேரை கேட்டாலே ஒரு மாதிரி தலைவலியா இருக்கு.
நேத்து பண்ணதுக்கு பதில் சம்பவம் நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். இல்லனா நம்ம 2 பேரையும் வேஸ்ட் நினைச்சிருவா. ஆமா ஆமா, இந்த வீட்ல உன் அம்மாவோட ராஜ்யம் நடக்குதோ இல்லையோ, அந்த சக்தி ராஜ்யம் மட்டும் நல்லா நடக்குது. உங்க அம்மாவே அவ சொல்றதானே கேக்குறாங்க. அப்போ நாம பண்ற விஷயம் மம்மி கிட்ட அவ பேரை கெடுக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு நல்ல ஐடியாவா யோசிக்கணும் அத்தை. அனிதா, ஒரு பிளான் இருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு செட் ஆகும்னு தெரியல. அப்படி என்ன பிளான் அத்தை? அத்தை, உங்களுக்கு செம்ம மாஸ்டர் மைண்ட். அந்த லெட்டரை மட்டும் ருத்ரா பார்த்தான்னு வையேன், சக்தி அப்படியே தலைகீழா தொங்க விட்டுருவா. சக்திய இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாதான் அத்தை அடங்குவா. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க பேப்பர் பேனா மட்டும் ரெடி பண்ணுங்க, நானே எழுதிடுறேன். இதை உடனே போய் எடுத்துட்டு வரேன். சிவா சார், இதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா நான் இதை உங்ககிட்ட சொல்லியே தான் ஆகணும். ரொம்ப நாளா மனசுக்குள்ள இருந்த விஷயம். உங்ககிட்ட ஒவ்வொரு வாட்டியும் சொல்ல வரும்போது உங்க கண்ணை பார்த்து சொல்ல முடியாம தட்டு தடுமாறி நிக்கிறேன். ஆனா இந்த முறை சொல்லியே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, என் மனசுல இருக்கிறத நான் சொல்லிட்டேன். இப்போ நான் உங்களோட முடிவுக்காக காத்துட்டு இருக்கேன். இப்படிக்கு சக்தி. செம்ம மருமகளே, அந்த சக்தி என்ன எழுதியிருப்பாளோ அதே மாதிரி எழுதியிருக்க. அத்தை, கையெழுத்த கூட பாருங்க, அப்படியே அவள மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி அவ வீட்டுக்கு காய்கறிக்காக லிஸ்ட் போட்டான். அப்போ பார்த்தேன், இப்படிதான் அத்தை எழுதுவான். எப்படி மருமகளே நீ இவ்ளோ டேலண்டா இருக்க? இப்போ இந்த லெட்டரை நம்ம ருத்ரா கண்ணுல படுற மாதிரி வைக்கணும். மம்மி எப்பவுமே வெளியில போயிட்டு வந்தா அந்த சோஃபால தான் உட்காருவாங்க. அதனால இத வந்து அங்கேயே வச்சிருவோம். வந்ததும் என்னன்னு ஓபன் பண்ணி பாப்பாங்க. அப்புறம் சக்தி மொத்தமா காலி ஆயிடுவான். நீ சொன்னா சரியாதான் இருக்கும் மருமகளே. சரி வா போலாம். கான்ஸ்டபிள் சார், ஒரு வண்டி விடாம செக் பண்ணுங்க. நம்மளை மீறி ட்ரக்ஸ் வெளியே போயிடக்கூடாது. ஓகே சார். நான் சொல்ற வரைக்கும் கார் எதுவும் இங்க இருந்து வெளியே போக கூடாது. இன்னும் அரை மணி நேரத்துக்கு எல்லா காரையும் பிளாக் பண்ணி வைங்க. சரிங்க சார். என்ன என்ன சிவாச்சு? தெரியல அத்தை, ஏதோ செக் பண்றாங்க போல. செக் பண்ணி கார் அனுப்பாம நிறுத்தி வச்சிருக்காங்க. அதான் ஏன்னு தெரியல. என்ன சார், எதுக்கு எல்லா காரையும் லாக் பண்ணி வச்சிருக்கீங்க? எங்களுக்கு ட்ரக்ஸ் கடத்துறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். செக் பண்ண கார்லாம் அனுப்பி விட்டுலாம்ல? 250 கோடி ரூபாய் சரக்கு சார். அதை கண்டிப்பா பிடிக்காம விட்டுறக்கூடாதுன்னு டிஎஸ்பி ஆர்டர் போட்டிருக்காரு சார். நாங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும் சார். டாக்டர் மீட்டிங் இருக்கு. எல்லாரும் இதை தான் சொல்றீங்க. இவங்க ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஓனர் ருத்ரா, அவங்க இருக்காங்க சார். யாரா இருந்தாலும் செக் பண்ண சொல்லியிருக்காங்க சார். சார் டைம் ஆகுது சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அந்த டாக்டரை இன்னைக்கு விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் மீட் பண்ணவே முடியாது. எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க சார். எங்களோட நிலைமையை புரிஞ்சுக்க மாட்டேறீங்களே. நாங்க போயே ஆகணும் சார். உங்களுக்கு தான் பிரச்சனை இருக்கு, வேலை இருக்குன்னு இல்ல சார். எல்லாருக்கும் ஒர்க் இருக்கு சார். டாக்டரை பார்க்க போகணும் சார். என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டீங்களா? சிவா விடு, அவங்க ஒர்க்க பார்க்கட்டும். அத்தை, நமக்கு டைம் ஆயிட்டு இருக்கு அத்தை. பாத்துக்கலாம், பொறுமையா இரு. எனக்கு உங்க மேல சந்தேகமா இருக்கு. முதல்ல கார்ல இருந்து இறங்குங்க. சார், உங்களுக்கு செக் பண்ணணும்னா செக் பண்ணிக்கோங்க. எங்களை எதுக்கு கார்ல இருந்து இறங்க சொல்றீங்க? எங்க அத்தைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இப்ப இறங்க போறீங்களா இல்ல ஸ்டேஷன் கூட்டி போவா? இது ஸ்டேஷன் கூட்டி போயிடுவியா நீ? சிவா, நமக்கு இப்ப டைம் இல்ல, செக் பண்ணட்டும்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. இறங்குங்க சார், இறங்க சார். வண்டியில் எதுவும் இல்லை சார், சொன்னா அதை நாங்க பாத்துக்கிறோம் சார். கான்ஸ்டபிள் செக் பண்ணுங்க. ஓகே சார். ஹலோ, சொல்றா. சிவா எங்கடா இருக்கு? டாக்டர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதோ வந்துட்டு இருக்கோம்டா, ஒரு 10 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணி வையேன், உடனே வந்து. சரி சீக்கிரம் வா. அத்தை, இவ்வளவு கார் இருக்கும்போது நம்ம காரை மட்டும் இவ்வளவு நேரம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு நம்ம வேணும்னே பண்ற மாதிரி இருக்கு. விடு சிவா, அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும். எல்லாரையும் தரவா செக் பண்ணி அனுப்புங்க. சொல்லுங்க சார். டிஎஸ்பி ரவுண்ட்ஸ் வராரு. ஓகே சார். எந்த லொகேஷன்ல இருக்கீங்க? அடையார் பிரிட்ஜுக்கு பக்கத்துல வர எல்லா வண்டியும் செக் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். எனி இன்ஃபர்மேஷன் சார்? ட்ரக்ஸ் பிடிச்சாச்சு, அங்க இருக்கிற எல்லாரையும் கிளியர் பண்ணிடுங்க. ஓகே சார். half an hourல ஸ்டேஷன் வந்துரும் சார். half an hourலயா? ஆமா சார், வந்துரும் சார். சீக்கிரம் செக் பண்ணி அனுப்புங்க. கிளியர் பண்ணுங்க சார். என்ன சார், என்ன நடக்குதுங்க? ரக்ஸா கடத்திட்டு போனவன முன்னாடி உள்ள செக் போஸ்ட்ல புடிச்சிட்டாங்களா? நீங்க கிளம்பலாம் சார். டாக்டரை பார்க்க போறேன்னு சொன்னல, டாக்டரோட அப்பாயின்மெண்ட் மட்டும் மிஸ் ஆகட்டும், அப்புறம் இருக்க. கிளம்பு, கிளம்பு, போலாம் சார். கிளம்பியா? சரிங்க. கிளம்பியா? போ ஸ்ட்ரைட்டா போங்க. கிளம்புங்க. சீக்கிரம் வண்டியை கிளியர் பண்ணியா? ஓகே சார். போ போ போ. டிரைவர் சார், ஃபாஸ்டா போங்க. ஓகே சார். சிவா, டைம் ஆயிடுச்சு. நாம போனாலும் வேஸ்ட் தான். அவரை பார்க்க முடியுமான்னு தெரியல. ஹலோ, சொல்லுடா. சிவா எவ்வளவு நேரம்டா? இதோ வந்துட்டு இருக்கோம்டா, ஒரு 10 மினிட்ஸ்ல அங்க இருப்போம். இப்போ நீங்க வந்தாலே வேஸ்ட் தான், டாக்டர் கிளம்பிட்டாரு. டேய், என்னடா சொல்ற? ஆமா, நானும் எவ்வளவு சொல்லி பார்த்தேன். ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சான், நெக்ஸ்ட் டைம் வரும்போது பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. சரிடா. இப்படி ஆயிடுச்சே. என்னாச்சு சிவா? டாக்டர் கிளம்பிட்டாரா? அந்த நான் தான் டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னேனே சிவா. இது நடக்கும்னு எதிர்பார்த்தது தானே. சரி, நம்ம வீட்டுக்கு போலாம். டிரைவர், வண்டியை வீட்டுக்கு திருப்புங்க. ஓகே சார். எப்படியோ அவங்க நினைச்சதை நடக்க விடாம பண்ணிட்டோம். நம்மள மீறி எதுவும் அசையாது. என்னது இது? ஏதோ லெட்டர் மாதிரி இருக்கு. மறுபடியும் யாரோ எழுதி வச்ச மாதிரி இருக்கு. ஒருவேளை கமலா எழுதின லெட்டரா இருக்குமோ? என்னடா இவ சாகறதுக்கு முன்னாடி இன்னும் எவ்வளவு லெட்டர் எழுதி வச்சிருக்கானே தெரியலையே. அட்சய பாத்திர மாதிரி வந்துகிட்டே இருக்கும் போல இருக்கே. என்ன எழுதிருக்குன்னு பாப்போம். சிவா சாருக்கு லவ் லெட்டர் எழுதிருக்காடா அந்த கழுத. எவ்வளவு தைரியம் அவளுக்கு. ஐயோ, லெட்டர். எல்லாம் அந்த ருத்ராமா கொடுக்கிற இடம் அவளுக்கு. இந்தோமாவை ஃபாலோ பண்ணி வாங்கி கட்டினது பத்தாது போல இருக்கு. திரும்ப அவங்க பையனுக்கே லெட்டர் எழுதியிருக்கா. நான் என் பொண்ணுக்கு சிவா ஐயாவை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா இவ உள்ள புகுந்து ஏதாச்சும் கெடுத்துருவா போல இருக்கே. வரட்டும், இவளை சும்மா விடக்கூடாது. ஏய் ரத்னு, ரத்னு, ரத்னு நில்லு. ரத்னு, ஏய் ரத்னு. இவன் எதுக்கு இந்த லெட்டர் எடுத்துட்டு போறான்? இவனால யார் இந்த வீட்டுக்குள்ள வர சொன்னது? ஒருவேளை பெத்த புள்ளைய காப்பாத்த பாக்குறான் போல. கேட்டா மட்டும் சக்தி இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான்னு சொல்ல வேண்டியது. ஆனா மறைமுகமா அவளுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது.
அந்த லெட்டர் எடுத்துட்டு போயிட்டான். என்னால வர திரும்ப லெட்டர் எழுத முடியாதா? இப்போ உடனே நான் எழுதுறேன். அன்புள்ள சிவாவுக்கு. இப்படிக்கு சக்தி. திரும்ப இங்கேவா வைக்கிறது? வேண்டாம், இங்க வச்சு மறுபடியும் சக்தி அப்ப வந்து எடுத்தாலும் எடுத்துட்டு போயிடுவான். நாம இத கொண்டு போய் மம்மி ரூம்ல மம்மி கண்ணுல படுற மாதிரி வச்சிட வேண்டியதுதான். அப்ப கண்டிப்பா மம்மி இந்த லெட்டரை மிஸ் பண்ணாம பாத்துருவாங்க. ஏன்னா மம்மி ரூமுக்கு மம்மியை தவிர வேற யாரும் வர முடியாது. மம்மி வந்ததுமே இத படிச்சு பார்த்துட்டு சக்தி உண்டு பண்ணிடுவாங்க. ஐயோ ஜோலியா இருக்கே. ஃபேஸ் தெரியலையே. ஒரு கொஞ்ச நேரத்துல அவன் ஃபேஸ் தெரியும், பாரு. இவனா? ராகவா, இவன் இவன் என்ன உனக்கு தெரிஞ்சவனா? இவன் ரத்னம். இவன் உனக்கு தெரியுமா? ஆமா ஆமா ராகவா, இவன் ருத்ராவோட டிரைவர். ரொம்ப வருஷமா அவ கூட தான் இருக்கான். இவன் ஏன் தேவதாசன் கூட்டிட்டு போனோம்? இங்க பாரு, அப்ப இத்தனை காலமும் இவன் தான் உன்னையும் ருத்ராவையும் சேர விடாம இடைஞ்சல் பண்ணிட்டு இருந்திருக்கான். இன்னைக்கு அவனை பிடிச்சு உள்ள வச்சு 4 தட்டு தட்டுனா எல்லா உண்மையை சொல்லிட போறான். இல்லடா, அவசரப்பட வேணாம். உனக்கு என்னடாச்சு? எவிடன்ஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இப்ப நம்ம கையில எவிடன்ஸ் இருக்கு. இதுக்கு மேல நான் ஏன் பொறுமையா இருக்கணும்? இவ்வளவு காலம் ருத்ரா கூட இருந்து உனக்கு ருத்ராவுக்கும் துரோகம் பண்ணிருக்கான். நீயே சொன்னாலும் நான் அவனை சும்மா விட போறதில்ல. இல்ல ராகவா, இதுல வேற ஒரு பிரச்சனை இருக்கு. நாம எடுத்த உடனே இத போய் அவங்ககிட்ட கேட்ட முடியாது. ஏன்டா கேட்க முடியாது? உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி நீ தனியா நின்னுக்கோ. நான் தேவதாசனை காணும்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறதா அவங்கிட்ட நான் விசாரிச்சுக்கிறேன். நான் ஏன் சொல்றேன்னா, இவனோட பொண்ணு தான் தேவதாசன் இருக்கிற விஷயத்தை என்கிட்ட சொன்னான். அந்த பொண்ணுக்காக பார்க்க வேண்டாமா? எதுனாலும் நாம இன்னொரு முறை உறுதி பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம அவன் ருத்ரா கூட இருக்கான். நாளைக்கு ஏதாச்சும் ஆகி ருத்ராவோட உயிருக்கு ஆபத்து வந்தா நாம என்ன பண்றது? அதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? நீ மனிதாபிமானத்துல பேசுறடா. இவ்வளவு தூரம் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன், யார் என்னன்னு காட்டிட்டேன். இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ரத்னத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. ஏண்டா எல்லாம் தெரிஞ்சோ ஏன்டா விட்டு வைக்கணும்? பூமி, நீ என் கையை கட்டி போடுறாடா. இல்ல ராகவா, சொல்றத கேளு. நல்ல விஷயத்துக்காக தான் சொல்றேன். ருத்ரா சக்தி 2 பேரோட லைஃப் இருக்கு, அதையும் பார்க்கணும்ல. சரி, ஏதாச்சும் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணு. சரி ராகவா, ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளவு தூரம் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. இன்னும் என் வேலை முடியலடா. உன்னையும் ருத்ராவையும் சேர்த்து வைக்கிறேன்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாதான் என்னோட வேலை முடிஞ்ச மாதிரி. அப்போ மொத்தமா சேர்த்து எனக்கு தேங்க்ஸ் சொல்லு. நீயும் சேஃபா இரு. ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே எனக்கு தெரியப்படுத்து. கண்டிப்பா ராகவா. சரி, நான் வரேன். ரத்ன ஏன் இந்த வேலையை செய்யணும்? அப்போ நடந்த எல்லாத்துக்கும் அவன் தான் காரணமா? அவர் எவ்வளவு பெரிய டாக்டர், அவரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே கஷ்டம். அப்படி கிடைச்சும் அவரை பார்க்காம மிஸ் பண்ணிட்டோம். யாரோ வேணும்னே நம்மள பார்க்க கூடாத மாதிரி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். விடு சிவா, நடந்தது கூட நல்லதுக்காக இருக்கலாம். இல்ல, அவரை பார்க்காம வந்ததை என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது.
என்ன மருமகளே? ருத்ரா போய் சோஃபால உட்காருவா, டீப்பாயில இருக்கிறத பாப்பான்னு நினைச்சா அவ பார்க்காம போய்கிட்டே இருக்கா. அத்தை, முதல்ல ஹால் அங்க லெட்டர் இருக்கான்னு பாருங்க. நீ எழுதி வச்ச லெட்டர் எங்க காணோம்? அத அந்த சக்தியோட அப்பா வந்து எடுத்துட்டு போயிட்டான். அப்போ நம்ம பிளான் இந்த தடவையும் சொதப்பிருச்சா? அதுதான் இல்ல. நான் வேற ஒரு லெட்டர் எழுதி மம்மியோட ரூம்ல டேபிள் மேல வச்சிருக்கேன். எப்போ மம்மி ரூம்குள்ள போனதும் அதை ஓபன் பண்ணி பாப்பாங்க. அவங்க கண்ணில் படுற மாதிரி தான் வச்சிருக்கேன். ஐயோ, சூப்பர் மருமகளே. இதத்தான் நான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன். எப்படியோ ருத்ரா இன்னைக்கு சக்தியை வெளியில அனுப்பிடுவாள்ல? கண்டிப்பா அனுப்பிடுவாங்க அத்தை. வாங்க. அத்த, நான் மறுபடியும் அந்த டாக்டர் இந்தியா எப்போ வராருன்னு கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்க சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சிவா. ஹலோ, அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ so மச். என்னாச்சத்த? ஃபேக்டரி லைசன்ஸை ரெனியூ பண்ணிட்டாங்க. சீலையும் கேன்சல் பண்ணி ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆர்டர் அனுப்புறோன்னு சொல்லிட்டாங்க. நீ மேனேஜர் அருணாச்சலம் கிட்ட சொல்லி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண சொல்லிடு. சரிங்க பா, ஒரு பிரச்சனை முடிஞ்சது. அத்த, அந்த ஃபைல்ஸ் பாக்குறீங்களா? வேண்டாம் சிவா, வெளியில போயிட்டு வந்ததே டயர்டா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா பாக்குறேன். சரிங்க அத்த. என்னாச்சு சிவா? ஒன்னும் இல்ல, ஃபைல்ஸ் பாக்குறேன். என்ன எழுதியிருக்கு இதுல? சிவா சார், இது நான் எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. மனசுக்குள்ளே இருந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ரொம்ப நாளா மனசுக்குள்ள இருந்த விஷயத்த ஒவ்வொரு வாட்டியும் உங்ககிட்ட சொல்ல வரும்போது உங்க கண்ணை பார்த்து சொல்ல முடியாம தட்டு தடுமாறி நின்று இருக்கேன். ஆனா இந்த முறை சொல்லியே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, என் மனசுல இருக்கிறத நான் சொல்லிட்டேன். இப்ப நான் உங்களோட முடிவுக்காக காத்திருக்கேன். இப்படிக்கு சக்தி. என்ன சக்தி இவ்வளவு ஓப்பனா சொல்லிட்டா? நாம கூட சக்தி கிட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். நாம நினைச்ச மாதிரியே தான் அவ்வளவு நினைச்சிட்டு இருக்கான்னு இப்பதான் புரியுது. சூப்பர். லெட்டர்ல சொன்னா மட்டும் போதுமா? வரட்டும், நேர்ல அவ வயல சொல்ல சொல்லி சந்தோஷமா கேட்போம். நானும் இவ்வளவு நாளா உன்னதான் நினைச்சிட்டு இருந்த சக்தின்னு சொல்லணும். நம்ம மனசுல இருக்க எல்லாத்தையும் சொல்லிடணும். சக்தி, ஹலோ, எங்க போறீங்க? தேங்க்ஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை. உங்களுக்கு யார் இப்ப தேங்க்ஸ் சொன்னாங்க? என்ன இது? என்னை கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நீ எனக்கு சமைச்சு கொடுத்த மாதிரி இன்னைக்கு உன்னை டிராப் பண்ணிடுறேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? நான் சமைச்சு போட்டதை சாப்பிட்டுட்டு சார் என்ன பண்ணீங்க? காசு கொடுத்தேன். வெரி குட். அப்போ டிராப் பண்ணதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் ஆட்டோவோ பைக்கோ புக் பண்ணிருந்தா இந்த செலவு தானே ஆயிருக்கும். வாங்கிக்கோங்க. என்னம்மா திவ்யா, யார் இவரு? உங்க அண்ணனா? யாருன்னே தெரியாதுன்னு பைக் புக் பண்ண டிராப் பண்ண வந்தாங்க. காசு கொடுத்தா வாங்க மாட்டாங்க.
இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கூட 10 20 சேர்த்து கொடுமா, அப்பதான் வாங்கிப்பாங்க. ஓ கூட 10 ரூபாய் சேர்த்து வேணுமா? அத வாய் திறந்து கேட்க வேண்டியதானே. என்ன சேஃபா கூட்டிட்டு வந்து டிராப் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இத கூட தர மாட்டேனா? இந்தாங்க. ஏய் தேவையில்லை. அது எப்படி? எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்தா ரத்தமா? புடிங்க. தேவையில்லை. ஏய் என்னது, என்ன பண்ற? ஏய் ஒருத்த என்னடானா என்ன அண்ணனான்னு கேட்டு போறான், இவன் என்னடானா யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு போறா. எல்லாம் என் நேரம். ச்சே. இன்னும் காணும். சக்தி லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு இன்னும் வராம இருக்காளே. டைம் வேற ஆகிட்டே இருக்கு. லெட்டர்ல சொன்னா மட்டும் போதுமா? வரட்டும், வெயிட் பண்ணுவோம். சிரிப்பாளே கொல்றாளே. இந்த மொமெண்ட்டுக்காக தானே இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். நான் வரேன் சார். ஏய் சக்தி, நில்லு. எங்க போற? நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. வேற என்ன சார் பண்ணணும்? வேலை முடிஞ்சிருச்சு, இருட்டாயிடுச்சு, அதான் கிளம்பிட்டேன். இருட்டாயிடுச்சு? ஆமா இருட்டாயிடுச்சு. ஆஹா, என்ன நிலவு வெளிச்சம் சார். இன்னைக்கு அமாவாசை சார், உங்களுக்கு மட்டும் எப்படி நிலவு தெரியுது? அதான் அந்த நிலவை விட அழகா நீ இருக்கியே. என்ன சார் கிண்டல் பண்றீங்களா? நிஜமா தான் சொல்றேன். உன்னோட அழக பார்த்து பயந்துதான் அந்த நிலவே இன்னைக்கு வரல. சார் நீங்க ஏதோ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. இருக்காத பின்ன, எல்லாம் உன்னாலதான். நான் என்ன பண்ண? மறைமுகமா ஒன்னு சொன்னியே, அத நேர்ல உன் வாயால சொல்லி கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் எதுவும் சொல்லலையே. ஓ, என் வாயால சொல்லணும்னு ஆசைப்படுறியா? நீங்க என்ன பேசுறீங்கன்னே எனக்கு புரியல. நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைப்போம். ஆனா அவங்க கிட்ட சொன்னா என்ன நினைப்பாங்கன்னு பயமா இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம சொல்லணும்னு நினைச்ச விஷயத்த மெசேஜா அனுப்புவோம், கால் பண்ணி சொல்லுவோம். அதுவும் இல்லையா, லெட்டர் கூட எழுதி கொடுப்போம். அந்த மாதிரி நீ இன்னைக்கு ஒண்ணு பண்ணி. நான் எதுவும் பண்ணலையே சார். என்ன இப்படி பைத்தியக்கார மாதிரி ரொம்ப தான் புலம்ப விடுற? இதெல்லாம் நியாயமா உனக்கு? ஓ, நீ சொல்ல பயப்படுறேன்னு தெரியுது. ஆனா பயப்படாத, நான் எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன். ஏன்னா எனக்குள்ளேயும் அதான் இருக்கு. இவ்வளவு நாளா இத பத்தி சொல்லதான் நானும் காத்துட்டு இருந்தேன். சரி, அப்ப நீங்களே சொல்லுங்க. ஓ, நான் சொல்லுமா? ஏன் நீ சொல்ல மாட்டியா? ஐயோ, எனக்கு தலை வலிக்குது. ஏன் இப்படி புரியாமையே பேசிட்டு இருக்கீங்க? சக்தி, என் மனசுல என்ன இருக்கோ அதே தானே நீ நினைச்சிட்டு இருக்க. நான் எதுவும் நினைக்கலையே சார். மதியம் என்ன நினைச்சேன்னு சொல்லு. இந்து அம்மாவை ஃபாலோ பண்ணதுனால அவங்க கோவப்பட்டு கத்துனாங்க. அதை நினைச்சு வருத்தப்பட்டேன். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி யோசிச்சு பார்த்தேன். ருத்ராமா சொன்னது சரின்னு தோணுச்சு. இவ்வளவுதான் நினைச்சேன். வேற ஒண்ணு சக்தி. வேற என்ன நினைச்சேன்? உனக்கு தெரியும் சக்தி, தெரியாத மாதிரி நடிக்காத. சொல்லு சொல்லு சக்தி. ஓ, அத பத்தி கேக்குறீங்களா? அதான் இப்போ வந்துருச்சு. அதுதான், சொல்லு சொல்லு சொல்லு. அது சொல்லு சொல்லு சொல்லு. அது அது எப்படி சொல்றது? நான் சொன்னா திட்டுவீங்களே. ஏய், திட்ட மாட்டேன். நிஜமா திட்ட மாட்டேன் சக்தி. என் மனசுலயும் அதுதான் இருக்கு. அது
அதான் சொல்லு சொல்லு. ஐயோ சீக்கிரம் சொல்லு. திவ்யா அண்ணி திரும்ப இந்த வீட்டுக்கு வரணும்னு நினைச்சேன். இதெல்லாம் ஒரு நினைப்பா? இதுக்கு தான் சொன்னேன் நீங்க கோவப்படுவீங்கன்னு. சரி நான் போறேன். சக்தி நில்லு. கோவப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டுறீங்க பாத்தீங்களா? சரி விடுங்க, என் அண்ணிய நானே நல்லா பாத்துப்பேன். நான் அப்படி நினைச்சது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. நான் கோவம்லாம் படல சக்தி. எனக்கும் திவ்யா இங்க வரணும்னு தான் ஆசை. நான் கண்டிப்பா திவ்யாவை இங்க கூட்டிட்டு வருவேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. உண்மையா கூட்டிட்டு வருவீங்களா? அவ என் தங்கச்சி சக்தி. அவளை கூட்டிட்டு வந்து திவ்யாவையும் அருணையும் சந்தோஷமா வாழ வைப்பேன். இது ஓ மேல சத்தியம். போதுமா? அதெல்லாம் விடு. நீ நம்ம விஷயத்த சொல்லவே இல்லையே. நம்ம விஷயம் என்ன சார்? என்ன சக்தி இப்படி கேக்குற? அதான் எனக்குள்ள இருக்கிறது, உனக்குள்ள இருக்கிறது, நமக்குள்ள இருக்கிறது. என்ன சார் அப்போல இருந்து பாக்குறேன், ஏன் புரியாம லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? லூசா? போங்க சார், நான் நிஜமா போறேன். ஏய் சக்தி, சக்தி, ஏய் என்னடா இது? லூசுன்னு சொல்லிட்டு போறா. இவதான் லெட்டர் எழுதினாளா? இல்ல வேற யாராவது எழுதினாங்களா? ஓ காத்திருப்போம். இதுவும் சுகமா தான் இருக்கா?